ஏதோ ஒரு இடத்துல குண்டு வீசப்படுது, ஏதோ ஒரு இடத்துல குண்டு வீசப்படுது அல்லது அருகாமையில குண்டு வீசப்படுது, அந்த சப்தமும் அந்த சிறு குழந்தைகளுடைய காதில் கேட்கப்படுது. கனிமானவர்களே, நாம் நிம்மதியாக இருக்கின்றோம், அல்ஹம்துலில்லாஹ். மதியானம் உணவு உண்டோம், சிறிது ஓய்வு எடுத்தோம், இப்பொழுது போராட்டத்திற்கு சுறுசுறுப்பாக உற்சாகத்தோடு வந்திருக்கின்றோம். ஆனால் அந்த மக்களை பார்த்தால் ஏறத்தாழ 100 நாட்களை தாண்டி விட்டது அவர்களுடைய போராட்டம். அந்த மக்களை பார்க்கும் என்றாவது ஒரு நாள் நமக்கு தீர்வு கிடைத்தே ஆகும் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். என்றாவது ஒரு நாள் அவருடைய சிறு குழந்தைகளுக்கு ஆயத்துகளை சொல்லி காட்டுகிறார்கள், ஆயத்துக்கு அல்லாஹ்வுடைய வசனங்களை படித்து காட்டுகிறார்கள். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் நிராசை அடைய வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த வசனத்தை ஆறுதலாக தன்னுடைய சிறு குழந்தைகளுக்கு சொல்லுகிறார்கள். அந்த பூமியிலே பிறந்தாலே தியாகம் என்ற மனப்பான்மையோடு தான் பிறக்கிறார்கள். அவர்களுக்கு இன்று மட்டுமில்ல, 2000க்கு பிறகு மட்டுமில்ல, இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இன்று மட்டுமில்ல 1200 எழுதுகிறார்கள். அந்த நேரத்தில் இதைவிட 1000 பன்மடங்காக கொடுமைகள் நிகழ்த்தப்பட்டது, அந்த கடுமையான முறையில் கொடுமைகள் நிகழ்த்தப்பட்டது. ஆனால் அந்த நேரத்தில் நிகழ்த்தப்பட்டது இறந்த மையத்துகள் ஷுஹதாக்களுடைய எண்ணிக்கையை சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இறந்த மையத்துகள் அந்த மாதத்தில் மட்டும் அவர்கள் 30,000 முஸ்லிம்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். 30,000 எட்டி விட்டது என்னுடைய கைகள். முஸ்லிம்கள் பின்னால் வரக்கூடிய சமுதாயத்துக்கு எழுதியே ஆக வேண்டும் என்கிற கட்டாயத்தில் நான் தள்ளப்பட்டு இருக்கிறேன். அதே சந்தர்ப்பத்தில் என்னுடைய கைகள் நடுங்குகிறது என்று சொன்னார்கள். எங்கோ நான் எழுதாம போய்விடுவேனோ என்ற பயத்தின் காரணமாக நான் அதையும் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். எங்கோ நான் நியமானவர்களே, இந்த சமுதாயம் இப்படித்தான், நான் அதையும் கடைசி வரைக்கும் இந்த சமுதாயம் இப்படித்தான். இந்த சமுதாயம் இருக்கிறது கடைசி வரைக்கும். நாம் வாழ்வதற்காக பிறக்கவில்லை, இந்த சமுதாயம் நாம் மரணிப்பதற்காகத்தான் பிறக்கிறோம். வாழ்வதற்காக பிறக்கவில்லை. வல் ஆகிரத்து கைரு வ அப்கா, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆகிரத்துடைய வாழ்க்கை இருக்குது, அதுதான் நிலையானது, மீதமானது, அதுதான் சத்தியமானது. நமக்கு இந்த வாழ்க்கை இருக்குது, நிலையான வாழ்க்கை கிடையாது, மீதமானது. நமக்கு மத்தியிலே அது மனிதர்களாக யாராக பிறந்தாலும் மௌத்தை சந்தித்தே ஆக வேண்டும், நமக்கு மௌத்தை சந்தித்தே ஆக வேண்டும். ஆனால் நாமெல்லாம் ஒரு கொள்கையோடு இருக்கின்றோம், நம்முடைய மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது என்று. ஆனால் அல்லாஹ்விடத்துல பதில் சொல்லி ஆக வேண்டும். அந்த வாழ்க்கையில் நம்முடைய மரணத்துக்கு பிறகு கபர்ல கொண்டு போய் வைத்த முதல் நாளில் இருந்து என்னுடைய மறுமை வாழ்க்கை ஆரம்பித்து விடும். அந்த வாழ்க்கையில் ஆகையாலே இந்த வாழ்க்கையில நமக்கு சுகங்கள் கிடைக்காமல் இருக்கலாம், நிம்மதிகள் கிடைக்காமல் இருக்கலாம். நாம் நிராசை அடைய தேவையில்லை. லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நாம் ஒருபோதும் நிராசை அடைய வேண்டாம். நாம் நிராசை அடைய தேவையில்லை. எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், எங்க பார்த்தாலும் இழிவான பேச்சுக்கள், அதெல்லாம் யாருக்கு என்று சொன்னால் வெறும் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே இது நடக்கிறது, நடக்கும். கியாமத் வரைக்கும் இப்படித்தான் முஸ்லிம்களுடைய வாழ்க்கை போராட்ட களத்திலே தான் இருக்கும். அன்பானவர்களே, நம்முடைய போராட்டம் மேலானது, உண்மையானது. இங்க வந்து பேசக்கூடிய எல்லா பேச்சாளர்களும் இதனுடைய நிலைப்பாடு என்ன என்று சொல்லியிருப்பார்கள்.
1947 சுதந்திரம் அடைந்தது. ஆனால் 45 இந்த இடம் ஒரு தனி நபர் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான இடம் என்று சொல்லப்பட்டது. 45 பிறகு அதனுடைய நிலைப்பாடு என்னவென்று தெரியவில்லை. 75 மீண்டும் குத்தகைக்கு எடுக்கிறார்கள், லீஸுக்கு எடுக்கிறார்கள். ஏறத்தாழ 30 வருடங்கள் கழிந்துவிட்டது. 75 தொடர்ந்து வாடகை கட்டப்படுகிறது. அரசாங்கம் என்ன நிர்ணயம் செய்யப்பட்டுச்சோ அதுக்கு மறுபேச்சு இல்லாமல் வாடகை செலுத்தப்படுகிறது. 2009க்கு பிறகு அந்த இடத்தை அரசு வாங்கிக் கொள்ளலாம், இந்த நிறுவனம் வாங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல கோர்ட்ல ரெட் ஃபைல் பண்ணி இந்த இடத்தை கொடுத்தால் மக்களுக்கு மத்தியில பிரச்சனை வரும், இங்க வாழக்கூடியவர்களுக்கு மத்தியில இஸ்லாமியர்களும் இஸ்லாம் அல்லாதவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு மத்தியிலே பிரச்சனை வரும் என்று பொய்யான கருத்தை, நஞ்சு கருத்தை விதைக்கப்பட்டு எழுதப்படுகிறது. அதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முறியடிக்கிறான். இவர் உள்நோக்கத்தோடு செயல்படுகிறார் என்று விதைக்கப்பட்டு எழுதப்படுகிறது. ஆனால் இப்படியெல்லாம் கடந்து வந்து இந்த வருஷம் வரைக்கும் வாடகை சரியான முறையில் கட்டப்பட்டு இருக்கின்றது. அதுவும் ஒரு பொய்யாக, ஒரு புரட்டாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. வாடகை இவர்கள் சரியாக கொடுக்கவில்லை, இவர்கள் வாடகை கொடுக்கவில்லை. ஆகையால் இந்த இடத்தில் உட்காருவது ஹராம், இந்த இடத்தில் போராடுவது ஹராம். மார்க்கத்துக்கு புறம்பான விஷயத்தை கையில் எடுக்கிறார்கள் என்று மார்க்க ரீதியாக ஹலால் ஹராம் என்று ஃபத்வா கொடுக்கிறார்கள். மார்க்கத்துக்கு புறம்பான விஷயத்தை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மார்க்க ரீதியாக யார் சொல்வது ஹலால் என்று ஹராம் என்று, யார் சொல்வது ஹலால் என்று ஹராம் என்று யார் சொன்னவர்கள் சற்று உள்ளத்திலே கை வைத்து சிந்தித்து பார்க்க வேண்டும். சொன்னவர் எந்த நிலைப்பாட்டிலே இருக்கிறார்? அவர் முழுக்க முழுக்க ஹலால மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டது, இங்க உலமாக்கள்லாம் வந்து போய் கொண்டிருக்கிறார்கள். உலமாக்களுக்கு இந்த நிறுவனத்தின் மூலமாக காசுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கவே. அப்பேற்பட்ட நிறுவனம் கிடைத்து காசை வாங்கி கொண்டு நிற்கக்கூடியவர்கள் நாங்கள் இல்லை. எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் விசாரிப்பான். அந்த நேரத்தில் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அந்த நேரத்தில் உண்மை புறம்பான யாரும் செய்ய முடியாது. அவர் செய்த கூலிக்கு அவர் செய்ய முடியாது. அவர்கள் என்ன சம்பாதித்தார்களோ அதற்கு உண்டான பாரத்தை அந்த நேரத்தில் பெற்று அவர்கள் என்ன செய்த கூலிகளை அவர்களே அவர்கள் செய்த பாவங்களை அவர்களே சுமந்து ஆக வேண்டும். கண்ணியமானவர்களே, நாம் சந்தேகிக்க வேண்டாம், சந்தேகத்தோடு இருந்து வந்து அமர வேண்டாம். தெளிவான விஷயம், எல்லாவற்றிலும் நமக்கு மத்தியில ஆதாரங்கள் இருக்கின்றது. ஆகையால் நாம் தொடர்ந்து போராடுவதில் நம்முடைய உரிமைகளை நாம் மீட்டெடுக்கின்றோம். நாம் இந்த நேரத்தை இழந்து விட்டோம் என்று சொன்னால், நாம் இந்த நேரத்தை இழந்து விட்டோம் என்று சொன்னால் 20-30 வருடமாக கடந்து விடலாம். கை சேதப்பட்டு நமக்கு கை சேதப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லாமல் ஆகிவிடக் கூடாது. அன்பானவர்களே, நாம் நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியிலே நாம் சொல்ல வேண்டும், நம்முடைய உரிமைகளுக்காகத்தான் நாம் போராடுகிறோம். இது நம்மின் மீது கட்டாயமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டத்தில் நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை தெளிவுபடுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய இந்த போராட்டங்களை கபூல் செய்வானாக, நம்முடைய இந்த வருகையை கபூல் செய்வானாக. அல்லாஹ் இந்த இடத்துல வருவதற்காக எத்தனையோ தேவைகள் அங்கே நிறைவேறாமல் ஆகிவிடுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய தேவைகளை சரிவர நிறைவேற்ற உதவி செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. தேவைகளை சரிவர நிறைவேற்ற உதவி செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். எனதருமை சமுதாய சொந்தங்களே,
இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் எல்லோரும் அறிந்ததுதான். நாம் எதிர்பார்ப்பது அரசிடம் ஒப்பந்தத்தை நீட்டித்தர வேண்டும், அல்லது உங்களுக்கு விருப்பமாக இருக்கும் பட்சத்தில் அதை எங்களிடத்தில் விற்பனை செய்ய முனைந்தால் நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோம். நீங்கள் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் மிக அவசரமாக ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி விட்டீர்கள் என்பதுதான் எங்களுடைய ஆதங்கம். சில காலம் காத்திருந்திருக்கலாம். அரசினுடைய விதியின்படி அல்லது தீர்ப்பினுடைய அடிப்படை விதியின்படி நீங்கள் அதை நடைமுறைப்படுத்திருக்கலாம் என்பதுதான் மக்களுடைய விருப்பமாக இருந்தது. ஆனால் நீங்கள் வரம்பு மீறி செயல்பட்டதால் நாங்கள் போராட்ட களத்திற்கு வர வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். குறிப்பாக அரசு அதிகாரிகள், குறிப்பாக அதிராம்பட்ட நகராட்சி நிர்வாகம் தான் எங்களை இந்த போராட்ட களத்திற்கு தள்ளியிருக்கு என்பதை இந்த போராட்ட குழு சார்பாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரிய சொந்தங்களே, நாம் நேற்று அறிவித்திருந்தோம், அதாவது தொடர்ச்சியாக 2 நாட்கள் அறிவித்திருந்தோம். இங்கே இந்த பகுதியில் இருந்து திமுக சார்பாக வெற்றி பெற்ற கவுன்சிலர்கள் நாம் வாக்களித்துதான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை, நமக்கும் இல்லை, அவர்களுக்கும் இருந்திருக்க வாய்ப்புகள் இல்லை. அவர்களிடத்தில் அன்பு கோரிக்கையாக இந்த போராட்டத்தை ஆதரிக்க வேண்டும், அல்லது நீங்கள் வகிக்கக்கூடிய பொறுப்புகளிலிருந்து நீங்கிக் கொள்ள வேண்டும், பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற 2 கோரிக்கை அவர்களுக்கு நாம் வைத்திருந்தோம். அதனுடைய அடிப்படையில் மக்களுடைய ஆதங்கத்திற்கு முன்னால் நமக்கு எதற்கு பெரிய பதவி என்பதை உணர்ந்து அன்பு சகோதரர்கள் 3 நபர்கள் நமக்கு இந்த போராட்ட களத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். தெரிவித்தது மட்டுமல்லாமல் இந்த போராட்டத்திற்கு வந்து கலந்திருக்கிறார்கள். அவர்கள் முதன்மையாக சகோதரர் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய, அதாவது மனிதநேய மக்கள் கட்சியுடைய நகர்மன்ற உறுப்பினர் சகோதரர் அப்துல் மாலிக் அவர்கள் முதலாக நம்முடைய போராட்ட களத்திற்கு வந்து ஆதரவை தெரிவித்திருந்தார். அது எல்லோருக்கும் தெரியும். அதைத் தொடர்ந்து சகோதரி பெனாசிர் அசாருத்தீன் அவர்களும் எஸ்டிபி கட்சியை சார்ந்த பெனாசிர் அசாருத்தீன் வார்டு எண் 13 அவர்களும் போராட்டத்திற்கு 8வது நாள் நினைக்கின்றேன். அவர்களும் வந்து கலந்திருக்கிறார்கள். ஆதரவை முழுமையாக தந்துவிட்டார்கள். 3வதாக இன்றைய தினம் இந்திய யூனியன் முஸ்லிம் நகர்மன்ற உறுப்பினர் ஆயிஷா ஃபௌசல், கணவர் பெயர் முபீன், வார்டு எண் 7, இவர்களும் தங்களுடைய பங்களிப்பாக எங்களுக்கு சமுதாயத்துடைய பிரச்சனை மட்டும்தான் தீர வேண்டும், அதன் பிறகுதான் பதவி என்பதை வலியுறுத்தி அந்த சகோதரி களத்துக்கு வந்து விட்டார்கள். அவர்களுக்கு இந்த போராட்ட குழு சார்பாக நாம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் மீதமுள்ள சகோதர சகோதரிகளுக்கு, கவுன்சிலர்களுக்கு குறிப்பாக அவர்களும் நாளை வரை அவர்களுக்கான நேரம் கொடுக்கப்படுகிறது, அன்பு கோரிக்கையாக வைக்கப்படுகிறது. இந்த போராட்டத்தை ஒன்று நீங்கள் ஆதரிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஆதரிக்கவிட்டாலும் பரவாயில்லை, நாங்கள் அளித்த வாக்கை நீங்கள் திரும்ப ஒப்படைத்திட வேண்டும். அதாவது ராஜினாமா செய்துவிட்டு வீட்டில் நீங்கள் அமைதியாக இருந்தால் போதும். நாளை வரை உங்களுக்கு அன்பு கோரிக்கை,
நாளை மறுநாள் எச்சரிக்கை. நாங்கள் திரும்ப சொல்கின்றோம், போராட்ட குழு சார்பாக நாங்கள் கையெழுத்திட்டு வாங்குவோம், மக்களிடத்தில் கையெழுத்து வாங்குவோம், வீடு வீடாக சென்று பரப்புரை செய்வோம். அதன் பிறகு நீங்கள் எந்த கட்சியில் நீங்கள் வாக்கு கேட்டு போனாலும் இந்த வரலாறு உங்களை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும். ஆகையினால் அன்பு கோரிக்கையாக சொல்கின்றோம், நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் ஒன்று காணொலி மூலமாக எங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து விடுங்கள். வீடியோ மூலமா இங்க வரணும்னு அவசியம் இல்லை. நீங்க வெளியூருக்கு போயிருந்தா கூட காணொலி மூலமாக அத்திராம்பட்டத்தில் நடக்கக்கூடிய கல்வி நிலையத்துக்கு ஆதரவாக நாங்கள் குரல் கொடுக்கிறோம் என்ற ஒற்றை காணொலியை நீங்கள் பதிவிட்டாலே போதுமானது. அதுவே நாங்கள் போராட்ட குழு ஏற்றுக்கொள்ளும் என்பதை தெரிவிப்படுத்திக் கொள்கின்றோம். மீதமுள்ள கவுன்சிலர்கள் சித்தி ஆயிஷா, சகோதரி சித்தி ஆயிஷா, முன்னாள் சேர்மன் அஸ்லத்தினுடைய மனைவி அவர்கள், வார்டு எண் 2, அடுத்தபடியாக சகோதரர் ஷரீப், வார்டு எண் 11, அடுத்தபடியாக சகோதரர் சுவைப், வார்டு எண் 12, அடுத்தபடியாக வார்டு எண் 6 காபில், 6 தானே, 6 காமில். இந்த 4 பேரை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அவர்கள் இந்த களத்திற்கு வர வேண்டும், இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த மக்கள் கொடுத்த வாக்கை நீங்கள் புறம் தள்ளிவிட்டு உங்கள் வீட்டில் அமர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் இந்த போராட்டத்துடைய கோரிக்கையாக இருக்கிறது. அடுத்தபடியாக இங்கே நாம் ஒன்றுபட்டிருக்கக்கூடிய நோக்கம் எல்லோருக்கும் தெரியும். ஒற்றை கோரிக்கை தான், கூட்டை தர, உட்காரு, பேசு, பேச்சுவார்த்தை. அரசுக்கு உட்பட்ட விதிகளினுடைய அடிப்படையில் உட்கார்ந்து பேசுவோம், பேச்சுவார்த்தை நடத்துவோம், பேச்சுவார்த்தை நடத்துவோம், பேச்சுவார்த்தை நடத்துவோம். அவ்வளவுதான். சுமூகமான தீர்வை இரு தரப்பினரும் ஏற்படுத்திக் கொள்வோம். இதுதான் இந்த போராட்டத்தினுடைய நோக்கம். இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்துபவர்கள் அல்லது ஆடியோக்களின் மூலமாக அவதூறுகளை செலுத்துபவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் என்னவென்றால், அன்பு சொந்தங்களே, நான் நேற்றைய தினமே அறிவித்திருந்தோம், இந்த பகுதியை சார்ந்த பிள்ளைகள் மட்டும் இங்கே படிக்கவில்லை, மற்ற பகுதிகளிலும் இருக்கக்கூடியவர்களும் இந்த பள்ளிக்கூடத்தில் படித்து பலன் பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த காணொலி மூலமாக தெரிவிப்பது என்னவென்றால், இப்போதைய இருக்கக்கூடிய நகராட்சி மன்றத்துடைய தலைவி சகோதரி தாகிரா அம்மாளுடைய மகளும் இதே பள்ளிக்கூடத்தில் படித்தவர்தான் என்பதை இந்த போராட்டத்தின் குழு சார்பாக அறிவிக்கின்றேன். இதே பள்ளிக்கூடத்தில் படித்துதான் காதல் வயதிற்கு சென்றது. நகரமன்றத்துடைய தலைவருடைய மகள் இங்க படித்துதான் பலன் பெற்றிருக்கிறார். ஆக இது எதுக்காக சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இது ஏதோ தனிப்பட்ட பகுதிக்கு மட்டும் சார்ந்த பள்ளிக்கூடம் என்பது போல ஒரு கட்டமைப்பை உருவாக்குகிறார்கள். இது எவ்வளவு பெரிய அவதூறு தெரியுமா? அப்படி எதுவும் சரத்து எதுவும் வச்சிருக்காங்களா? இங்க உள்ளவங்க மட்டும் தான் வந்து படிக்கணும் அப்படின்னு எதுவுமே இல்லை. பள்ளிக்கூடம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது. கல்வி என்பது எல்லோருக்கும் போய் சேர வேண்டிய ஒன்று. அதைத்தான் இந்த 50 ஆண்டு காலமாக இவர்கள் நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். நமக்கு கல்வியை போதித்திருக்கிறார்கள். இமாம் ஷாஃபி, யாருடைய பேர்ல இந்த பேர் விடப்பட்டிருக்கு? கண்ணியத்திற்கும் மதிப்பிற்குரிய இமாமுடைய பேரை நம்ம இந்த பள்ளிக்கூடத்துக்கு விட்டுருக்காங்க. அப்பொழுதே இந்த இடத்துல அக்கிரமும் அநியாயம் நடந்துட்டு இருந்த இடம் இது. இந்த மாவுல மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் அப்போ உள்ள முன்னோர்கள் சிந்தித்து செயல்பட்டு ஒரு கல்வி நிலையத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அரசை அணுகி அதே அரசை தான் இன்றும் நாம் கோரிக்கை வைக்கிறோம். மீண்டும் எங்களுக்கு கல்வி நிலையத்தை அதை மீண்டும் நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் கோரிக்கையாக உங்களிடத்துல கேட்கின்றோம். அரசுக்கு எத்தனை இடங்களை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். திரும்ப திரும்ப அதை சொல்வதால் எங்களுக்கு மனம் கஷ்டமாக இருக்கிறது. கொடுத்ததை சொல்லி காட்டிக்கொண்டே இருக்க முடியாது அல்லவா? கொடுத்ததுதான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் சொல்லக்கூடிய நிலைக்கு நிர்பந்தத்திற்கு நீங்கள் தான் எங்களை தள்ளுகிறீர்கள். எந்தெந்த இடத்தை கொடுத்திருக்கோங்கிறது அரசுக்கும் தெரியும்,
இன்றைக்கு அரசு நிறுவனங்கள், அதாவது அரசு அலுவலகங்கள் எங்கெல்லாம் இயங்குதோ அது யாரு கொடுத்த இடம் என்பது அரசுக்கு வரலாற்றுகள் பதிவு செய்யப்பட்ட ஒன்றாகவே இருக்குது. அதனால் இந்த கூட்டத்தின் வாயிலாக, போராட்டத்தின் வாயிலாக அரசுக்கு ஒற்றை கோரிக்கையாக சொல்கின்றோம். நாங்கள் எத்தனையோ இடங்களை உங்களுக்கு நாங்கள் இலவசமாக தந்தோம். நீங்கள் எங்களுக்கு திரும்ப இந்த இடத்தை இலவசமாக தர வேண்டாம், நீங்கள் விலை போட்டே தாங்க. இதுதான் கோரிக்கை. அதனால இந்த போராட்டம் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் இன்னும் அறிவிப்பு வந்துரும். இன்னும் 1-2 நாட்கள்ல வெற்றி பெற்றங்கிற ஒரு அறிவிப்பு வரப்போகுது. அது வந்துருச்சு. இன்ஷா அல்லாஹ் நம்ம சொல்லுவோம், பிறகு சொல்லுவோம். அதனால இந்த போராட்டத்தினுடைய வெற்றி ஒரே நோக்கம்தான். எல்லோரும் வந்தோம், தியாகம் செஞ்சோம், உட்கார்ந்து போனோம் இல்ல. பிற்காலத்துல நம்முடைய எதிர்கால சந்ததிகளுக்கு நல்ல ஒரு கல்வி கொடுக்கணும்ன்றதுதான் எல்லோருடைய நோக்கமா இருக்குது. அதனுடைய அடிப்படையில தான் இந்த போராட்டம் இயங்கி கொண்டிருக்கு. பெண்கள் மாலையில வர்றாங்க, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தியாகங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் நாளைக்கு, இன்னைக்கு காலையில 15 பெண்கள் வந்து வார்டு கவுன்சிலர் வீட்டுக்கு நாங்களே போறோம்னு ஆர்வமா வந்துட்டாங்க. வந்து நாங்க போய் பேசணும் சொல்லிட்டு 15 பேர் காலையில வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க பெண்கள் அவ்வளவு தியாகத்தை செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க. ஏன்னா நேற்று ஒரு பட்டியல் வந்தது, யாருமே முன் வர மாட்டாங்க அப்படின்ட்டு யாரோ எழுதி கொடுத்து விட்டாங்க ஒரு சகோதரி. ஆனா காலையில வந்துட்டாங்க 15 பெண்கள். நாங்க போறோம், இங்க வீட காட்டுங்க அப்படி சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி வார்டு கவுன்சிலர் வீட்டுக்கு, வீடுகளுக்கு அவங்களே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மீண்டும் சொல்றோம், நாம உங்களை வந்து வார்டு கவுன்சிலர்கள் வீடுகளுக்கு சென்று உங்களை கஷ்டப்படுத்துவதற்காகவோ, உங்களை நோய்வினை செய்வதற்காகவோ, உங்களை கேவலப்படுத்துவதற்காக அனுப்பவில்லை. இங்கே நடக்கக்கூடிய போராட்டம் உங்களுக்கு நன்றாக தெரியும். சமூக வலைதளங்களில் வந்து கொண்டிருக்கிறது. இங்கே ஒரு மிகப்பெரிய போராட்டம் 6 நாட்களாக தொடர்ந்து நடைபெற்று நன்றாக தெரிந்தும் நீங்கள் மெத்தன போக்கை கடைபிடிக்கிறீர்கள் அல்லவா? ஒரு நினைவு ஏற்படுத்துவதற்காக உங்களிடத்தில் வர்றார்கள். உங்களுடைய சகோதரிகள் தான், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரிகள் தான், உங்களை நோக்கி வரக்கூடிய நம்முடைய சகோதரிகள் தான், எல்லாம் ஒரு சொந்தம் தான். உங்களை நினைவுபடுத்துவதற்காக வருகிறார்கள். அதே சமயத்தில் வரக்கூடிய பெண்களை மிக வேகமான முறையில் பேசாதீர்கள், மிக வேகமான முறையில் பேசாதீர்கள், மிக வேகமான முறையில் பேசாதீர்கள். அப்படி நீங்கள் பேசுவதாக இருந்தால் உங்களுக்கு செல்போன் இருக்கிறது, முடிந்தால் என்னுடைய நம்பர் இருக்குது, போராட்டக்குழுவுடைய சார்பாக சகோதரர்களுடைய என் தொலைபேசி எண் உங்களுக்கு தெரியும். முடிந்தால் எம்மிடம் பேசுங்கள். உங்களுடைய அதிகாரத்தை வைத்துக் கொண்டு எம்மிடம் பேசுங்கள். உங்களுக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கத்தினை வைத்துக் கொண்டு என்னிடம் பேசுங்கள், எம்மிடம் பேசுங்கள். பெண்களிடத்தில் உங்களுடைய அந்த ரொம்ப கோபமான ஒரு சூழலை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். அவர்கள் உங்களை நோக்கி வந்தது உங்களிடத்தில் கோரிக்கை வைப்பதற்காக, உங்களிடத்தில் சண்டை போட வரல. நீங்கள் ஏற்றால் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்காட்டி போங்கள், அதை பத்தி ஒன்று. நாங்கள் ஆனால் போராட்ட குழு உறுதியாக செய்யும் ஒரு விஷயத்தை இனி எந்த காலத்திலும் வரலாற்று உங்களுக்கு பேசும், வரலாறு பேசிவிடும். நீங்கள் இப்பொழுது நீங்க ஆதரவு கொடுங்கள், கொடுக்காம போங்கள், அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் போராட்ட குழு சார்பாக இங்க வரலாறு பேசும். இமாம் ஷாபி பள்ளி இழுத்து மூடிய நகராட்சி நிர்வாகம் இந்த இயர்ல, இந்த வருஷத்துல மூடிடுச்சு. இங்க சில மக்கள் போராடினாங்க, சில கோரிக்கைகள் எல்லாம் வச்சாங்க. வார்டு கவுன்சிலர்கள் ஒரு சில பேர் மனமோந்து அவங்களே உணர்ந்து இந்த போராட்ட களத்திற்கு வந்து இந்த போராட்டத்தை ஆதரித்தார்கள். இன்ன பிற சில கவுன்சிலர்கள் ஆதரிக்கவில்லை, கண்டுக்கவில்லை. அரசுதான் முக்கியம், மக்களுடைய பிரச்சனை முக்கியமில்லை என்று வரலாறு உங்களை பேசும். அதை நாங்கள் பேச வைப்போம். நீங்கள் வரவில்லை என்று சொன்னால் நாங்கள் பேச வைப்போம். எதிர்காலத்தில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், பின்னால தோல்வியாலே தெரியாது. ஆனால் உங்களை வரலாறு மன்னிக்காது என்பதை இந்த போராட்ட குழு சார்பாக அறிவிக்கின்றோம். நாளைய தினம் இன்னும் பெரிய பெரும் பேச்சாளர்கள், நட்சத்திர பேச்சாளர்கள் வர இருக்கிறார்கள். பெரும் அரசியல் தலைவர்களுடைய பார்வை அதிராம்பட்டினம் இதே பகுதிக்கு கவனத்திற்கு வந்துவிட்டது.
இன்றைய தினம் சகோதரர் சீமான் மாநிலத்துடைய பொறுப்பாளர் உமாயின் கபீரை அனுப்பி நான் அறிக்கை கொடுத்திருக்கிறேன், நான் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறேன், நீங்கள் அவர்களை சென்று பார்த்துவிட்டு இந்த அறிக்கையை கொடுத்து விட்டு வாருங்கள் என்று அனுப்பியிருக்கிறார். இன்று மாலை அதை சார்ந்த கட்சி நிர்வாகிகள் வந்து அந்த அறிக்கையை நம்மிடத்தில் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த அறிக்கை வாட்ஸ்அப்பில் எல்லோருக்கும் வந்திருக்கும், படித்து பார்த்துக் கொள்ளுங்கள். அதில் குறிப்பாக இந்த கல்வி நிறுவனத்துக்கு ஆதரவாகவும் அரசுக்கு எதிராகவும் அந்த பதிவுகள் இடப்பட்டிருக்கிறது, அந்த அறிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது. இது போன்று பல்வேறு கட்சிகளுடைய பார்வையில் இந்த போராட்டம் சென்று விட்டது. உலகளாவில் சமூக வலைதளங்களில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது, உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அன்பு சொந்தங்களே, வார்டு கவுன்சிலர்களே, இன்னும் உங்களுடைய பார்வைக்கு வராதுதான் மிக வேதனையாக இருக்கிறது. நீங்கள் வர வேண்டும் பலத்திற்கு என்பதை அன்போடு கேட்கிறோம், கோரிக்கையை அன்பு கோரிக்கையாக வைக்கின்றோம். நீங்கள் நம்முடைய சகோதரர்கள், அந்த அடிப்படையில் கேட்கின்றோம். இது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு. மக்களுடைய பிரச்சனைக்கு முன்னால் பதவி ஒன்று ஒரு பெரிய பொருட்டல்ல அன்பு சகோதரர்கள். மக்கள் வீதியில், பெண்கள் வீதியில் வந்து உட்கார்ந்து இருக்கிறார்களே, நீங்கள் பார்த்துக் கொண்டுதானே இருக்கிறீர்கள். வீட்டில் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் அழுத்தம் கொடுங்கள், உங்களால் முடிந்த உரிமைகளை பெற்றுக் கொடுங்கள். அதற்காக தான் உங்களை வாக்கு கொடுத்து அவர்கள் தேர்வு செஞ்சு அனுப்பியிருக்கிறார்கள். அரசு சொல்வதற்கு நீங்கள் போகவில்லை, அவர்கள் தவற அழைந்து கொண்டார்கள். நான் அரசுடைய நகர்மன்ற உறுப்பினர் என்ற இருமாப்பில் இருக்கிறார்கள். முதலில் அவர்கள் விளங்க வேண்டும், நான் மக்களுடைய பிரதிநிதி, அதன் பிறகுதான் அரசுடைய பிரதிநிதி. இதை அவர்கள் விளங்கவில்லை, அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை என்று நினைக்கின்றேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் இங்க போறார், நகராட்சிக்கு போறாரு, அதன் பிறகுதான் அவர் உறுப்பினராக ஆகிறாரு. நான் நகர்மன்ற உறுப்பினர், என்னால் என்ன செய்ய முடியும்? அரசை எதிர்த்து நீங்கள் ஒன்று செய்ய வேண்டாம், ஒரே ஒரு முறை என்னுடைய பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன் என்று ஒற்றை கோரிக்கையை நீங்கள் முன்வைங்கள், பார்ப்போம் அரசு எப்படி திரும்பி பார்க்கும் தெரியுமா? நீங்கள் உங்களுடைய பதவிகளை நான் ராஜினாமா செய்கிறேன் என்று சொல்லி பாருங்கள். இந்த 6 கவுன்சிலர் சொல்லி பாருங்களேன், சும்மா சொல்லுங்களேன், சும்மா சொல்லிதான் பாருங்களேன், என்ன செய்யறாங்கன்னு பாருங்க இந்த அரசு அதிகாரிகள். இது கூடவா தெரியாது உங்களுக்கு? இதெல்லாம் சொல்லி தரணுமா? அதனால இது போன்ற இந்த போராட்டம் இன்ஷா அல்லாஹ் வெற்றி பெறும், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அப்படி இந்த பூட்டு திறக்கப்படலைன்னா இந்த போராட்டம் களையாக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. நாங்கள் அசர மாட்டோம், அதை மட்டும் சொல்லிக்கிறோம், உறுதியா சொல்லிக்கிறோம். உளவுத்துறைக்கு சொல்லிக்கிறோம், அசர்ற ஆள் கிடையாது. கையில நாங்க காலை முன் வச்சிட்டோம்னா பின்வாங்குற கூட்டம் அல்ல. நீ எந்த அதிகாரத்தை வேணாலும் கொண்டு வா, இல்ல எந்த அதிகாரிகளும் அனுப்பு, எப்பேற்பட்ட கொம்பனா இருக்கட்டும், வந்து பேச்சுவார்த்தை நடத்தி எங்களை கலைக்கன்னு மட்டும் நினைச்சிடாத, அது கனவுல நடக்காது. இங்க போராட்டம் நீ கலைச்சா வேற எங்க உருவாக்கும்னு உனக்கு தெரியும், இந்த அரசுக்கு தெரியும். அதிராம்பட்டத்துல மக்கள் திரண்டால் எங்கெல்லாம் அணி அணியாக வருவார்கள் என்று நிச்சயமாக உளவுத்துறை உங்களுக்கு தெரியும், காவல்துறைக்கு தெரியும். அதனால் நீங்கள் அதை செய்ய மாட்டீர்கள் நம்புகிறோம். நீங்களும் விரும்புவீர்கள் சுமூகமான பேச்சுவார்த்தை, சுமூகமான நல்லிணக்க என்ற அடிப்படையில் இந்த மக்கள் இருக்க வேண்டும். நீங்கள் விரும்புவீர்கள், நாமும் விரும்புகிறோம். அதனால் இதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் என்னமா என்னாச்சு? சீனாவுல தவளை பள்ளி எல்லாத்தையும் சாப்பிடுறாங்களாம். தவளை பள்ளி என்னென்ன கையில கிடைக்கலாம் பூச்சி டக்கு டக்குன்னு அடிச்சு மண்டையை உடைச்சி கரப்பாம்பூச்சி எல்லாத்தையும் திங்கலாம். இப்படி ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யுது. அன்பு சகோதரிகள் உட்காருங்க, உட்காருங்கம்மா, உட்காருங்க. இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ந்து சிறப்பான முறையில் போராட்ட நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் நினைவு கூறுங்கள், இந்த போராட்டம் முடிவுக்கு வரும் வரை நாம் இங்கு வந்து கொண்டேதான் இருக்க வேண்டும். நம்முடைய அங்கங்கள் இந்த இடத்துல
நம்முடைய பதிப்புகள் பதிந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு நாள் நிகழ்வும் நட்சத்திர பேச்சாளர்களை கொண்டு இதை இயக்கிக் கொண்டு போவோம் இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது நம்மிடம் உரையாற்ற ஜனாப் அருமைக்குரிய மரியாதைக்குரிய அன்வர் காக்கா அவர்களை உங்கள் முன் கண்டன உரையாற்ற அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்முடைய சமுதாயத்தின் சொந்த பந்தங்களே, இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்ட களத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அது யாருக்காக வந்திருக்கிறோம்? அல்லாஹ்வுக்காக வந்திருக்கிறோம். இந்த நாட்டினுடைய மேன்மைக்காக வந்திருக்கிறோம். எனவே நாம் மிக அமைதி காத்த வண்ணமாக இந்த போராட்டத்தை வெற்றி பெறும் வரையும் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்புக்கு நாம் ஆளாக்கப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய சகோதர சமுதாய மக்களும் கூட இந்த போராட்டத்துக்கு ஆதரவுகளை தெரிவித்து வருகிறார்கள். எனவே அவர்களுடைய அன்பான ஆதரவையும் பெற்றுக்கொண்ட வண்ணமாக நாம் நம்முடைய கோரிக்கைகளை முன்னெடுத்துச் செல்வதற்கு நாம் அவசியம் கைகொடுப்போம் என்கக்கூடிய நம்பிக்கையோடு இங்கே பேச முனைகிறோம். அன்பானவர்களே, எனக்கு முன் பேசிய சகோதரர் தியாகி அவர்கள் மிக தெள்ள தெளிவான விளக்கங்களை நமக்கு முன்னாலே எடுத்து வைத்தார்கள். அதோடு ஏற்கனவே நம்முடைய நகராட்சியில் அங்கம் வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய உறுப்பினர்களை எல்லாம் பதவி விலக சொல்லி பண்பான முறைகளை கேட்டுக் கொள்ளப்பட்ட விவரத்தை எல்லாம் இங்கே சொன்னார்கள். அப்படி இருந்தும் அவர்களில் ஒரு சிலர் மனதார தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு நான் சமுதாய மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற அணியை சேர்ந்து கொண்டிருக்கிறேன் எப்படி இதை முன்மொழிந்திருக்கிறார்கள். பாராட்டப்பட வேண்டிய அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரர்கள் அவர்கள். அன்பானவர்களே, இன்னும் பதவியில் தான் நாங்கள் வீட்டிருப்போம், பதவி விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்ற அடிப்படையில் பதவி கட்டிலே சுகம் அனுபவிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய மற்றவர்களும் இந்த பதவியை உதவி இருந்துவிட்டு அவர்கள் இந்த போராட்ட அணியிலே வருவார்களே ஆனால் மிகப்பெரிய சமுதாயத்தினுடைய நன்மைகளை அல்லாஹ்வுடைய புறத்தில் அடைந்து கொள்வார். இப்படி இந்த சம்பவத்தை சொல்லிக் காட்டுகின்ற பொழுது நம்முடைய உயிரினும் மேலான நற்குணங்களின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்று சம்பவங்கள் இதயத்திலே வந்து கூறிய ஆரம்பித்தன. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்காக அவர்கள் கண்ணன் தனியராக இருந்து அவர்கள் போராடிய காலகட்டத்திலே எவ்வளவு பெரிய சூழல், எவ்வளவு பெரிய எதிர்ப்பு. திட்டினார்கள், ஏசினார்கள், பேசினார்கள், அடித்தார்கள், உதைத்தார்கள், அவர்களை நாடு கடத்தினார்கள். இன்னும் அவருடைய தலைக்கு விலை பேசினார்கள். யார் முகமதுடைய தலையை உயிரோடு உயிரற்ற முறையிலே கொண்டு வந்தால், ஆளை பிடித்து வந்தாலும் சரி அல்லது வெறும் தலையை மட்டும் கொய்து கொண்டு வந்தாலும் சரி, திமில் பெருத்த சிகப்பு ஓட்டம் 100 பரிசீலிக்கப்படும் என்று சொல்லி கஅபாவுடைய ஆலயத்திலே எழுதி தொங்க விட்டிருந்தார்கள். சிகப்பு ஒட்டகத்திற்கு அரபு நாட்டிலே மிகப்பெரிய பெயர் இருக்கிறது, மிக அதிகமான தொகை சுமத்தப்படுகிறது. அப்படி இருந்தும் அதற்காக ஆசைப்பட்ட பலவே சென்றார்கள், அதற்காக முயற்சி எடுத்தார்கள். ஆனால் அல்லாஹ் தன்னுடைய தூதரை காப்பாற்றினான். எப்படி காப்பாற்றினான் என்பதை எல்லாம் தேர்வு செய்வதற்கு முன்பாக ஒரு சின்ன உதாரணத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அன்பானவர்களே, ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்காவுடைய ஜனாதிபதி கென்னடியை அந்த நாட்டிலே உள்ள எதிர்கட்சியினர் சுட்டு வீழ்த்துவதற்கு முயற்சித்த பொழுது ஒரு நாள் ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த சம்பவம். காலையிலே ஒரு தொலைபேசி வருகிறது. இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி சரியாக அவர் டெக்சாஸ் மாகாணத்திலே சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கின்ற பொழுது சரியாக 11 மணிக்கு சுட்டு வீழ்த்தப்படுவார் என்ற செய்தி வந்தவுடன் அமெரிக்கா விழித்தேறுகிறது. அவர்கள் அங்கே மிகப்பெரிய ராணுவ மரியாதையோடு கூடிய ஏறத்தாழ 10,000 15,000 படையினர்கள் கொண்டு குவிக்கப்படுகிற டெக்சாஸ் மாகாணத்திலே அந்த நிலையிலே அந்த ஜனாதிபதி கென்னடியை பாதுகாப்பதற்காக ஒரு அடிக்கு ஒரு போலீஸ், ஒரு அடிக்கு ஒரு ராணுவ வீரர் நினைத்திருந்தார்கள். அப்படி இருந்தும் கூட சொல்லப்பட்ட சரியான நேரத்திலே 11 மணிக்கு 7வது மாடியிலிருந்து ஒரு குண்டு கென்னடியுடைய மார்பிலே வந்து பாய்ந்தது. அவர் வீழ்ந்தார் என்பது உலக வரலாறு.
நற்குணங்களின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நாடு கடத்தப்படக்கூடிய சூழ்நிலை வருகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஆணை ஏற்பட்டது, நீங்கள் ஹிஜ்ரத் செய்யுங்கள், மக்காவை விட்டு புறம்பெயருங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களும் அருமை தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அங்கிருந்து புறப்பட்டார்கள். அந்த நாட்டு மக்கள் குறைஷியருடைய எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே ஒளிந்து இருவரும் தனியாக புறப்படுகின்ற பொழுது வீதிகளிலே தவுர் குகையிலே வழியிலே சந்திக்க அவர்கள் தங்குகிறார். தவுர் குகையிலே தங்குகின்ற பொழுது அவர்களை பிடிப்பதற்காக குறைஷிகுல படை பரிவாரங்கள் எல்லாம் கைகளிலே வாள்களை ஏந்திய வண்ணமாக சென்று கொண்டிருக்கிறது. அந்த நிலையிலே தான் தவுர் குகையிலே உள்ளே அமர்ந்திருக்கிறார்கள். சின்னஞ்சிறிய ஒரு உள்ளே நுழைவதற்கு 2 பேர் தான் இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கின்ற பொழுது குறைஷிகள் வாளோடு வந்து இருக்கிறார்கள் நூற்றுக்கணக்கில். முகமது இங்கே ஒளிந்திருந்தால் அவரை பிடித்தார் 100 ஒட்டகை இன்னும் பெருத்த சிவப்பு ஒட்டகை கிடைக்கும் என்று சொன்ன மாத்திரத்திலே அதற்கு ஆசைப்பட்டவர்களாக வந்தார்கள். அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கலங்குகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரவர்களே, மிக அண்மையில் நெருங்கி விட்டார்கள், நம்மை பிடித்து விட்டால், நம்முடைய தலையை கொண்டு விட்டால் இஸ்லாத்திற்கு இனி அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இருக்க மாட்டான் என்கிற நிலையை நான் நினைத்து கண்ணீர் வடிக்கிறேன் என்று சொன்ன பொழுது அபூபக்கர் அவர்களை கலங்காதீர்கள், கண்ணீர் வடிக்காதீர்கள், இன்னும் ஆகிய ரப்பி அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னார்கள். நாம் 2 அல்ல 3 என்று சொன்னார்கள். இந்த நிலையில அவர் எண்ணி பார்க்கிறார். அல்லாஹ் ஒரு ஏற்பாடு செய்கிறார். சிலந்திகளை வலை பின்ன வைத்து அதை மூட வைக்கிறார். அதோடு புறாக்கள் வந்து முட்டையிடுகின்றன. சற்று குறுகிய நேரத்திலே எதிரிகள் வழியை வந்து பார்க்கிறார்கள். சிலந்தி வலை பின்னி இருக்கிறது. யாராவது உள்ளே நுழைந்திருந்தால் சிலந்தி வலை இல்லாமல் போயிருக்கும். அன்கபூத் திருமறை குர்ஆனிலே சிலந்தி வலையை பற்றி அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார். வீடுகளிலே மிக அற்பமான வீடு என்கிறார். வாய்களால் ஊறிவிட்டால் எங்கோ ஒளிந்து ஓடிவிடும். அப்படிப்பட்ட சிலந்திகளுடைய வலைகளை வைத்து அல்லாஹ் தன்னுடைய தூதரை காப்பாற்றுகிறான். அன்பானவர்களே, திருமறை குர்ஆனுடைய திரிவுரையில் நம்முடைய வீடுகளில் இருக்கும் எத்தனை பேர் இந்த வசனங்களை ஓதி பார்த்திருக்கிறோம், எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹுடைய வல்லமை என்ன, அவனுடைய உள்ளமை என்ன, அவனுடைய வாய்மை என்ன என்பதை பற்றி எல்லாம் தெரிந்திருந்தோம். அதை மனதிலே நிறுத்தி நம்முடைய சமுதாயத்துடைய எதிர்கால வாழ்வை சிறப்பதற்காக நம்முடைய இருக்கின்ற வாழ்க்கையை பயன்படுத்துவதற்காக நாம் முன்னேற வேண்டும். இந்த நிலையில்தான் அல்லாஹ் தன்னுடைய தூதரை அவன் சிலந்தி வலைகளை பின்ன வைத்து பாதுகாத்த வரலாற்று சம்பவம் நம்முடைய சமுதாயத்திற்கு சொந்தமான சமுதாயம் வரலாறாக இருக்கிறது. அதே நேரத்தில் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மிக பிரமாண்டமான ஆட்சியை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய பேரரசுகளை ஜனாதிபதி காக்க முடியாமல் அங்கே சுட்டு வீழ்த்தப்பட்டார்கள். பல்லாயிரக்கணக்கான படை வீரர்களுக்கு குவிந்திருந்து அவர்களால் பாதுகாக்க முடியவில்லை என்று சொன்னார். அல்லாஹுடைய வல்லமை என்பது மிக மிக உயர்வானது என்பதை நினைத்து இன்றைக்கு நாம் போராட்ட களத்தை சந்திருக்கிறோம் என்று சொன்னார். அல்லாஹுடைய வல்லமை நமக்கு பின்னால் இருந்து உறுதுணையாக இருக்கிறது என்பதற்காக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். என்பானவர்களே, இந்த நிலையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த சமுதாயத்தில் நாம் கேட்கக்கூடிய கேள்வி என்ன? இந்த கல்விக்கூடத்தை எங்களிடத்திலே தாடுங்கள். நாங்கள் சிறுபான்மை சமுதாயம், ஏழை சமுதாயம், எளிய சமுதாயம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தலித் சமுதாயத்தை விட பொருளாதாரத்திலே பின்தங்கி இருக்கிறோம் என்று மண்டல் கமிஷன் அறிக்கை தெரிவித்திருக்கிறது. இந்திய இஸ்லாமியர்களுடைய சமுதாயம் மண்டல் கமிஷன் அறிக்கையின்படி பார்க்கின்ற பொழுது சிறுபான்மை சமுதாயம் என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாமிய சமுதாயம் அதைவிட ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட சமுதாயமாக இருக்கக்கூடிய தலித் சமுதாயத்தை விட பின்தங்கி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் நம்முடைய சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக, கல்வியினுடைய வளர்ச்சிக்காக நாம் போராட்ட களத்திலே வந்து நிற்கிறோம் என்று சொன்னால், இந்த நாட்டினுடைய தேச தந்தை காந்தியடிகள் சொன்னார்கள், ஒரு கல்விக்கூடத்தை திறப்பது ஏறத்தாழ 10 சிறைச்சாலைகளை மூடுவதற்கு சமம் என்று சொன்னார். இந்த நாட்டினுடைய சந்தை, இந்த நாட்டினுடைய விடுதலை வீரர் அண்ணல் காந்தியடிகள் சொன்னார்கள், ஒரு கல்விக்கூடத்தை திறப்பது பார்க்கப்பட்டது. கள்ளன், கயவன், கொலைகாரன், இன்னும் எப்படிப்பட்ட கொடியவர்கள் எல்லாம் தீர்ந்திருக்கக்கூடிய குழுமி இருக்கக்கூடிய சிறைச்சாலை, 10 சிறைச்சாலைகள், ஆயிரக்கணக்கான மக்கள் அடைக்கலம் புகுந்திருக்கக்கூடிய அந்த சிறைச்சாலையை மூடுவது என்று அண்ணல் காந்தியடிகள் சொன்னார்கள் என்றால், நாங்கள் கேட்பது இந்த கல்வி சாலையைத்தான் கேட்கிறோம். அரசாங்கத்திலே நாங்கள் கேட்பது சொத்துக்களை அல்ல, பொருளாதாரத்தை அல்ல, இன்னும் பல்வேறு விதமான உடல் ஒத்தாசைகளை அல்ல. எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்காக இந்த சமுதாயத்திற்காக அர்ப்பணித்த இதே இடத்தை, இதே நிலத்தை எங்களுக்கு தாரை வார்த்துத்தார்கள் என்று அன்போடு கேட்கிறோமே தவிர,
அதற்காக நாங்கள் நினைக்கிற அறவழியில் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதை அடக்குவதற்கு ஒடுக்குவதற்கு நீ நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, இந்த சமுதாயம் இன்றைய ஆட்சியாளர்கள் இதை இங்கே குறிப்பிட வேண்டியிருக்கிறது. இந்த ஆட்சியாளர்களுடைய முன்னோடியாக இருக்கக்கூடிய ஸ்டாலின், அவருடைய தந்தை கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு இந்த சமுதாயம் எவ்வளவு அளப்பரிய உதவிகளை செய்திருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். கருணாநிதி அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய நெஞ்சுக்கு நீதி என்கக்கூடிய சுயசரிதை புத்தகத்திலே ஒரு இடத்திலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ 55-60 ஆண்டுகளுக்கு முன்பாக தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்திருந்த அன்றைய நேரத்திலே ஒரு 15 பேர் தான் உறுப்பினர்களாக திமுகவில் இருந்தார்கள். அந்த சூழ்நிலையிலே அவர் தேர்தல் பிரச்சாரத்திற்காக வந்திருக்கின்ற பொழுது தஞ்சாவூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலில் ஊருக்கு வந்திருக்கிறார். அங்கே ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸ் ஏற்பாடுகளின்படி ரவுடிகளை ஏற்பாடு செய்து கருணாநிதி அவர்களை கொலை செய்தவர்களும் ஏற்பாடு செய்தார்கள். இதை நான் சொல்லவில்லை, அவருடைய நெஞ்சுக்கு நீதி புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காக பெரிய ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். மாரியம்மன் கோயில் ஏதோ 5-6 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் இருக்கிறார்கள். முஸ்லிம்கள் பள்ளிவாயில் அமைத்திருக்கிறார்கள். அந்த நிலையிலே அவர்கள் தலைவெறிக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது தப்பிக்க வேண்டும். அப்போது சின்னஞ்சிறிய கட்சி, சின்னஞ்சிறிய கூட்டம், அந்த கூட்டத்திற்கு மத்தியிலே உயிர் பாதுகாக்கப்பட வேண்டுவதற்காக ஓனோடு உண்டுவது வழியிலே குறுக்கிடுகின்ற மாரியம்மன் கோயில் ஊருதான். அந்த ஊரிலே வருகின்ற பொழுது எங்கே தங்குவது? வீடு வீடாக தேடி பார்க்கிறார்கள். இங்கே கருணாநிதி இருக்கிறாரா, கருணாநிதி இருக்கிறார் என்று பார்க்கிறார்கள். அந்த சூழலை எப்படி காப்பாற்றுவது? கண்டுபிடித்தால் அவரை கொலை செய்து விடுவார்கள். திட்டமிட்டபடி அவர்களை அங்கேயே அடக்கி செய்து விடுவார்கள். இந்த நிலையில் தான் அங்கே ஒருவர் இருந்தார், குதிரை வண்டி ஜமால் என்கக்கூடியவர். அவர் தன்னுடைய குதிரை வண்டிக்கு கீழே புல்களை போடுவதற்காக ஒரு இடத்தை அமைத்திருப்பார்கள். தொட்டி போல் கட்டி இருப்பார்கள். அந்த தொட்டிகளை படுக்க வைத்து நள்ளிரவு நேரம் படுக்க வைத்து அதற்கு மேலே புல் போன்ற சாதனங்களை எல்லாம் படுத்தி வைத்து அந்த நிலையிலே எதிரிகள் எந்த ரவுடிகள் வந்தாலும் அவர்களுக்கு காட்டக்கூடாது என்பதற்காக நீண்ட சிரமத்தோடு அந்த நள்ளிரவு நேரத்தில் அவர்களை பாதுகாத்து வைத்து அதிகாலை வரையிலும் பாதுகாத்து வைத்திருந்தார்கள். வந்தவர்கள் தேடி பார்த்தார்கள், வீடெங்கும் தேடினார்கள். எங்கும் தேடி பார்த்து கருணாநிதி இல்லை என்று சூழலில் அவர்கள் வெளியே சென்று விட்டார்கள். ஆனாலும் அவரை வெளியே விடாமல் அதிகாலை வரையிலும் அவரை வைத்திருந்து அவரை பாதுகாத்து வைத்திருந்து அவரை அனுப்பி வைத்தவர் தான் குதிரை வண்டி ஜமால் என்பவர். உங்களுடைய தலைவர் என்று சொல்லப்படக்கூடிய கட்சியினுடைய தலைவரை, முதுபெரும் தலைவரை, உங்களுடைய முன்னோடியை அவருக்கு உயிர் பிச்சை அளிக்கக்கூடிய அளவுக்கு இந்த சமுதாயம் பாதுகாத்திருக்கிறது. இதுதான் நாங்கள் செய்த துரோகமா? அன்பானவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். அந்த நேரத்திலே அவர் அந்த ஒரு குதிரை வண்டி ஜமால் என்பது கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவங்களுடைய சூழ்நிலை என்ன ஆகியிருக்கும்? இதை நான் சொல்லவில்லை, உங்களுடைய நெஞ்சுக்கு நீதி வரலாற்று புத்தகம் தான் இதை தெரிவிக்கிறது. அன்பானவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எத்தனையோ தேர்தல்களை இந்த நாடு சந்தித்திருக்கிறது, தமிழகம் சந்தித்திருக்கிறது. பல ஊர்களிலே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய வாக்குகள் எல்லாம் வெற்றி வாக்குகளாக விடுவதற்கு காரணமாக அமைந்தவர்கள் நம்முடைய சிறுபான்மை சமுதாயமாக இஸ்லாமிய சமுதாயம் தான் என்பதை மறந்துவிடக் கூடாது. அந்த தேர்தல் நேரத்திலே நாம் எல்லாம் ஆர்வமாக இருந்து அந்த தேர்தல் முடிவுகளை வானொலி போட்டி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான அந்த நேரத்திலே எப்படி வெற்றி வாய்ப்பு வரும் என்று கேட்கக்கூடிய எதிர்பார்த்திருக்கின்ற பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது? இறுதியாக வெற்றி பெறும் போதெல்லாம் முஸ்லிம்களுடைய வாக்குகளால் வெற்றி பெற்றார். ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சியும் அந்த காலத்தில் இருக்கின்ற பொழுது வாக்கு வித்தியாசம் வருகின்ற பொழுது முன்னணியில் இருக்கிறாங்க செய்தி வந்து கொண்டிருக்கிறோம். கடைசியாக சரி நிமிடம் சமானமாக கொண்டிருக்கிறார்கள் செய்திகளை வானொலி மூலமாக நாம் அறிந்து கொண்டிருப்போம். இந்த நிலையிலே தான் ஒரு முறை கருணாநிதி அவர்களை கூட கேட்டார்கள், அதிராம்பட்டினம் தொகுதியினுடைய வாக்குச்சீட்டுகள் எண்ணப்பட்டு விட்டதா என்று கேட்கின்ற பொழுது இல்லை என்று சொன்னார்கள். மீண்டும் கேட்டார்கள், அதிராம்பட்டினம் வாக்குகள் எண்ணப்பட்டு விட்டால் நிச்சயமாக அவருக்கு வெற்றி வந்துவிடும் என்று சொன்னார்கள். ஏறத்தாழ 15,000 20,000 பேர் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய நம்முடைய ஊரில் நம்முடைய வாக்குகள் ஒட்டுமொத்தமாக திமுகவிற்கு அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரையில் போடப்பட்டுக் கொண்டு வந்திருக்கிறது. அன்பானவர்கள், இதுதான் நாங்கள் செய்த துரோகமா? கருணாநிதியுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக குதிரை வண்டி ஜமால் எடுத்த முயற்சியின் காரணமாக உங்களுடைய உள்ளார்ந்த உணவுகளை எல்லாம் மதித்து பாராட்டி போற்றி நாங்கள் அதற்கான ஒரு முயற்சி எடுத்துக் கொடுத்தது. அதுதான் நாங்கள் செய்த துரோகமா? 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய தேர்தல்கள் எல்லாம் எங்களுடைய சமுதாயம் ஒட்டுமொத்தமாக இந்த சமுதாயத்திற்கு வாக்களித்து வந்தது. அதுதான் நாங்கள் செய்த துரோகமா? பெரியாருடைய கட்சியில் இருந்தீர்கள், கடவுள் இல்லை,
இல்லவே இல்லை. கடவுளை கற்பித்தவன் காட்டுமிராண்டி, கடவுளை வணங்குபவன் அயோக்கியன், அதனை பரப்புவன் அடிமுட்டாள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த பெரியாருடைய கட்சியிலிருந்து அண்ணா வெளியேறினார். வெளியே வந்தார். அவர் சொன்னார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்னுடைய கோஷத்தோடு வெளியே வந்தார். கடவுள் இல்லை இல்லை என்று சொல்லிவிட்டு இருந்த அந்த பெரியாருடைய கட்சியிலே திராவிட கழகத்திலே இருந்தவர்கள் அதிலிருந்து வெளியே வந்தார்கள். வரும் பொழுது ஒன்றே குலம் ஒருவனே தேவன். என்ன இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொஞ்சம் மாற்று. லா இலாஹ வணங்கி வழிபடுவதற்குரிய இறைவன் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த கலிமாவை சொல்வதில் சற்றேறக்குரிய மாற்றமாக ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இதற்காக வந்ததற்காக அண்ணாவை அவருடைய நடவடிக்கைகளை பாராட்டி அந்த இயக்கத்திலே ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இணைந்தார்கள். இந்த இயக்கம் ஓங்கி வளர வேண்டும், இந்த இயக்கம் இந்த சமுதாயத்திற்கு பணிவிடைகள் செய்ய வேண்டும் என்பதற்காக எவ்வளவு தியாகத்தை செய்தார்களே நம்முடைய முன்னோர்கள் இளைஞர்கள். அதுதான் நாங்கள் செய்த துரோகமா? ஆண்டாண்டு தோறும் இதற்காக இந்த இயக்கங்களுக்காக உங்களுடைய கட்சிகளுடைய வளர்ச்சிக்காக என்னுடைய சமுதாய மக்கள் எல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தார்களே, ஆயிரம் ஆயிரமாக லட்சம் லட்சமாக அள்ளி அள்ளி கொடுத்தார்களே, அதுதான் நாங்கள் செய்த துரோகமா? இதற்கு செய்திருக்கக்கூடிய எங்களுடைய ஈடுபாடுகளுக்காக நீங்கள் காட்டுவது எங்களுடைய சிறுபான்மை சமுதாயத்தினுடைய கல்வி நல சங்கங்களை இழுத்து போவதுதான் நீங்கள் செய்கின்ற எங்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய உதவியா? இதையெல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்று மிகுந்த கனிவோடு கேட்டுக்கொண்டு நினைக்க விரும்புகிறேன். அன்பானவர்களே, நம்முடைய சமுதாயத்தினுடைய இந்த பஞ்சாயத்து அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு கோரிக்கைகள் கொடுக்கப்பட்டிருந்து பின்வாங்குகிறார்கள் என்ற சோதனை நினைக்கின்ற பொழுது மெத்த வேதனைப்படுகிற நாம் யார் தெரியுமா? நற்குணங்களின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையை பின்பற்றி வந்த அன்புக்குரிய சமுதாயத்தினுடைய இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய அடிமட்ட தொண்டர்கள். நாம் இன்னைக்கு யோசித்து பார்க்கிறோம், பஞ்சாயத்து போர்டு என்ன, இங்க இருக்கக்கூடிய பதவிகளுடைய என்ன, அமெரிக்க ஜனாதிபதியுடைய பதவியா, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அதிபருடைய பதவியா, இன்னும் உலக நாடுகளை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லரசுகள் 5 வல்லரசுகள் இருக்கின்றன, ஆங்கில நாடுகள், அதனுடைய பதவியா? இது சாதாரண குப்பை பதவி. இந்த பதவிக்கு இன்றைய ராஜினாமாக்களை எழுதி கொடுத்து கொண்டு வெளியே வருவதற்கு மறுக்கின்றவர்கள் 3 பேரும் வந்திருக்கிறார்கள். இங்கு சொல்லி காட்ட வேண்டும் அதற்காக மெத்த மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் மற்றவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களே, நற்குணங்களின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு தெரியுமா உங்களுக்கு? அதை புரிந்திருக்கிறீர்களா? படித்திருக்கிறீர்களா? அதை பாராட்டி இருக்கிறீர்களா? உலகமே வியந்து பாராட்டுகிறது. நம் நாட்டுடைய தேசத்தந்தை அண்ணல் காந்தியடிகள் சொன்னார்கள், நான் எத்தனையோ அறிஞர்களுடைய வரலாற்று சம்பவங்களை பார்த்திருக்கிறேன், படித்திருக்கிறேன், அதை புரிந்திருக்கிறேன். நற்குணங்களின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை படித்த ஒரு மாலையாக கண்ணீர் சிந்தினேன். இது சொல்வது யார்? இந்த நாட்டினுடைய தேசத்தந்தை காந்தியடிகள் சொல்கிறார். வரலாற்று நூல்கள் எழுதப்பட்டிருக்கிறது, காந்தியடிகள் நூல்களை இந்தியா நூலில் எழுதப்பட்டிருக்கிறது, அது பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வரலாற்றை பார்த்து படித்து கண்ணீர் வகித்து கண்ணீர் விட்டு கதறீன் என்று சொன்னார். எவ்வளவு உன்னதமான வரலாறு! அந்த வரலாறுகளில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாம் வளர்ந்து வருகின்ற பொழுது இவர்களை நாட்டை விட்டு துரத்தி அடிக்க திட்டமிட்டார்கள், தலைக்கு விலை பேசினார்கள். அவர்கள் எந்த அளவுக்கு துரோகம் செய்ய வேண்டுமோ அவ்வளவு செய்கின்ற பொழுது கௌபாவிலே, புனித ஆலயத்திலே, முன்னதமாக இருக்கக்கூடிய மக்காவில் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்திலே ஒரு விளம்பரம் தட்டி வைக்கப்பட்டது. யார் முகமதுடைய தலையை கொண்டு வந்தால் 100 சிகப்பு ஒட்டகை அளிக்கப்படும், பரிசாக அளிக்கப்படும். அவரை பிடித்து வந்தாலும் சரி அல்லது தலையை கொண்டு வந்தாலும் சரி என்று கேட்டார்களே. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த சமுதாய மக்கள் காட்டிக் கொடுக்க முனைந்தார்களா? அந்த குறைசிகளில் இருந்த மக்கள் அவர்களை தலையை துண்டிப்பதற்காக 4 நகரங்களும் சுற்றித் திரிந்தார்களே. அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினான். அதற்காகத்தான் சற்று முன் இந்த உதாரணத்தை சொல்லி காட்டினேன். அமெரிக்காவிலே தன்னுடைய கன்னடி இருக்கக்கூடிய முதுகுரும் மிக உன்னதமான பதவியில் இருந்த கென்னடியை ஏறத்தாழ பல்லாயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள் சூழ்ந்திருந்தும் கூட காப்பாற்ற முடியவில்லை. தன்னுடைய தூதரை, அன்பான தூதரை தவுல் குகையை வைத்து அல்லாஹ் தஆலா சிறந்தி வினைகளை பின்ன வைத்து தன்னுடைய அடியாரை காப்பாற்றிய வரலாற்று சம்பவங்களை வைத்து பார்க்க வேண்டும். பஞ்சாயத்து போர்டு நாற்காலி கட்டிலே அமர்ந்து விட்டோம் என்பதற்காக பதவி சோகம் கண்டவர்கள் அதை விட்டு கீழே இறங்கி விட மாட்டேங்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்னென்ன கோரிக்கைகள் வைக்கப்பட்டன? இந்த நாட்டில் நீங்கள் ஆள நினைக்கிறீர்களா? இந்த கொள்கை ஒன்றை ஒரே குலம் என்கூடிய கொள்கை
அல்லாஹ்வை வணங்குவதற்கு யாரும் இல்லை என்று 307 கற்சிலை காபத்துல்லாவிலே அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு ஒரு கடவுள், 307 நாட்களுக்கு 307 கற்சிலைகள். இந்த கற்சிலைகளுக்கு மத்தியிலே அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் வணங்கி வழிபாட்டு நடக்கின்ற பொழுதுதான் இந்த பிரமாதமான இந்த கொள்கையை ஏங்கி பிடித்தார்கள், ஓங்கி பிடித்தார்கள். அதற்காக அவர்களுடைய தலைக்கு விலை பேசப்பட்டது. அவர்களை உயிரோடு கொண்டு வந்தாலும் தலையை கொண்டு வந்தாலும் 100 விமின் பெருத்த ஒட்டகம் என்பதை பரிசீலிக்கப்படுவதற்காக வாழ்களோடு அந்த சமுதாய மக்கள் அங்கும் இங்கும் அடைந்தார்கள். அந்த நிலையிலும் அல்லாஹ் பாதுகாத்தார். அது போன்ற ஒரு உண்மை. அவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டது? முகமது அவர்களே, அவருடைய பெரிய தந்தையவர்களிடத்திலே வீட்டுக்கு சென்றார்கள். அபூ தாலிப் இடத்திலே, உங்களுடைய அருமை மகனார் முகமது அவர்கள் எங்கள் சமுதாயத்தை இழித்து பேசுகிறார், பழித்து பேசுகிறார். நீங்கள் அவரை நல்லவரைக்கு திருப்பிவிட்டால், நல்லவர் என்பது என்ன? நம்முடைய மூதாதைகள் வணங்கி வந்த நாத்து உஸ்ஸா மனாத்து போன்ற கற்சிலைகளுக்கு முன்னாலே அடிபணிந்து விட்டால் அவரை இந்த நாட்டினுடைய அதிபதியராக போவோம், இந்த நாட்டினுடைய முடிசூடா மன்னராக்கி மகிழ்வோம். அதற்கு விருப்பம் இல்லை என்று சொன்னால், அழகிய பெண்கள் மீது ஆசை இருக்குமேயால் அகில உலகம் சென்றும் எல்லா பகுதியிலும் இருக்கக்கூடிய அழகான பெண்மணிகளை கொண்டு வந்து எத்தனை பெண்மணியை வேண்டுமானால் திருமணம் அளித்துக் கொடுக்கிறோம். அல்லது அதற்கும் அவருக்கு நிபந்தனையை பட்டுப்படவில்லை என்று சொன்னால், எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எங்கள் சொந்த விருந்தங்கள் இருக்கக்கூடிய அரபுகளில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த நகைகளை, நட்டுகளை, வைநூரியங்களை, இது போன்ற உன்னதமான விலை என்ற பொருள்களை காலடியிலே கொட்டிவிட்டு அவரை எங்கள் நாட்டுடைய மூத்த குடிமகனாக ஜனாதிபதியாக ஆக்கி மகிழ்கிறோம். என்ன சொல்கிறீர்கள் பெரிய தந்தையவர்களே என்று அபூ தாலிப் இடத்திலே கேட்ட பொழுது, என்னுடைய மகனையை நீங்கள் நேரடியாக கேளுங்க என்று சொன்ன பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னால் வைத்து கேட்டார்கள், என் அருமை மகனை, நான் வயது முதிர்ந்தவனாகிவிட்டேன், தள்ளாத வயதுக்கு தள்ளப்பட்டு விட்டேன், இந்த நிலையில் முன்னை காப்பது என்று என்னால் முடியாத காரியமாகிவிட்டது. இன்றைக்கு அவர்கள் கேட்கிறார்கள், மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசையை காட்டி கேட்கிறார்கள். என் அருமை மகனே, உன்னை என்னால் துணியே பாதுகாக்க முடியாது, கொடூரமாக கூட்டத்தார்கள் கொந்தளித்து வந்திருக்கிறார்கள் அலுவலகம் மூலம். அந்த நிலையிலே நான் உன்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நீ அவருடைய கோரிக்கையை நீ கட்டுப்படுகிறாயா இல்லையா என்று கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் பெரிய தந்தை அவர்களே, இவர்கள் சொல்லக்கூடிய மக்கா மதீனாவுடைய ஆட்சி என்ன? இந்த மண்ணாசை என்ன, பொன்னாசை என்ன, பெண்ணாசை என்ன? இந்த வானமண்டலத்திலே சுற்றி இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூரியனை அன்பானவர்களே, நற்குணங்களின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தை இந்த மக்களுக்கு மத்தியிலே அறிமுகப்படுத்துகின்ற பொழுது கல்லடி அல்ல, சொல்லடை அல்ல, இன்னும் அவர்களை கொலை செய்வதற்கு எத்தனித்த காலகட்டத்தில் அதற்காக அல்லாஹ்விற்காக எதனையும் துறப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய வேட்பாட்டின்படி அவர்கள் புலம்பெயர்ந்து ஹிஜ்ர் செய்த போதுதான் அவர்களை துரத்தி துரத்தி வந்தார்கள். அல்லாஹ் பாதுகாத்தார், எல்லா நிலையிலும் பாதுகாத்தார். அவர்கள் இந்த மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசைகளுக்கு ஆசைப்பட்டிருந்தால் அன்றைக்கே அவர்கள் அவர்களிடத்திலே கையூட்டுகளை, லஞ்சங்களை வாங்கி கொண்டு ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அந்த அரபு நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை அனுபவித்திருக்க முடியும். ஆனால் உலகம் உள்ள வரையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த பேச்சுக்கள், இந்த சொல் செயல் அங்கீகாரங்கள் நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. எளிய குடும்பத்திலே பிறந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிலைக்காத நாடு நகரங்கள் இல்லை. இப்பொழுது பாங்கு சொல்லப்பட்டது நாம் கேட்டோம். அகில உலகத்திலேயும் என்றைக்கும் நிற்கப்படாத ஒரு குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறதா என்பது வல்லரசு நாடுகள் ஒரு பெரிய ஆய்வு நடத்தினார். உலகமெல்லாம் ஒலிக்கக்கூடிய ஒரே ஒரு குரல் எது என்று நிலைக்காமல், நிமிடம் அல்ல நொடி கூட நிலைக்கப்படாமல் இருக்கக்கூடிய அது குரல் எது என்று கேட்கின்ற பொழுது அவர்களுடைய செயற்கை கோலமாக கண்டறியப்பட்டது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று. அல்லாஹ்வுடைய தூதருடைய பேரு நாமம் உலகத்திலே ஒழிக்கப்படாத நேரம் இல்லை. இன்றைக்கும் பாங்கு சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அடுத்த வினாடியும் அடுத்த வினாடியும் அடுத்த வினாடியும் இரவெல்லாம் 24 மணி நேரமும் 24 மணி நேரத்தில் உள்ள நிமிடங்களிலும் 24 மணி நேரத்தில் உள்ள நொடிகளிலும் உலகமெல்லாம் பாங்கு சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கிறது.
அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயர் நாம் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் அல்லாஹ்வுடைய தூதரை தவிர யாருக்குமே கிடைக்காது. அந்த சமுதாயத்திலே நாம் கையெழுத்து போடாமலே பிறந்து வந்திருக்கிறோமே, இதுவே நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பெரும் ஒரு வாய்ப்பு. வல்ல ரஹ்மான் மூமினாக முஸ்லீமாக நம்மை பிறக்க செய்து அவனுடைய அருளாதாரத்திலே வளரச் செய்து அதனுடைய கொள்கை கோட்பாடுகளை பற்றி பிடித்த வண்ணமாக நம்முடைய இறுதி நேரத்திலே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கக்கூடிய கலிமாவோடு மூத்தாகக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள போதுமானவன். எனவே இவ்வளவு உயரிய ஒரு தியாகத்தை நாம் மிக அற்ப சொற்பமாக நாம் செய்கின்றோம். காரணம், இந்த மண் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக. இன்றைக்கு நம்முடைய ஊரிலே எத்தனையோ தியாகங்கள் செய்யப்பட்ட நல்லடியாக இருக்கிறார்கள். எம்கேஎன் ட்ரஸ்ட் என்கக்கூடிய அறக்கட்டளை இருக்கிறது. அந்த அறக்கட்டளைக்கு 1600 ஏக்கர் நஞ்சை புஞ்சை நிலம் இருக்கிறது. வள்ளல் காதர் மொய்தீன் அப்பா அவர்களுக்கு ஒரு காலத்திலே பெண் கொடுக்க யாரும் முன்வரவில்லை. காரணம் என்ன? ஏழ்மையிலே பிறந்தார்கள், வறுமையிலே வாழ்ந்தார்கள், வாடி வழங்கினார் என்பதற்காக அவர்களை உதாசீனப்படுத்தினார். அவர்களுக்கு நிக்காஹ் நடத்தப்படக்கூடிய இடத்தின் நேரத்திலே கூட அவர்களுடைய பெரிய தந்தைக்கு கேள்விப்பட்டு இந்த பரதேசிக்கு எவன் பொன் கொடுப்பான் என்று திருத்தி அடித்தார். அப்படிப்பட்ட வள்ளல் காதர் மொய்தீன் அவர்கள் வறுமையின் காரணத்தினாலே கடற்கரை அதிராப்பட்டினம் கடற்கரையின் மூலமாக கள்ளத்தோணியில் ஏறி செலவும் சென்று அங்கே நடுக்கடையில் இறக்கி விடப்பட்டு அதன் மூலமாக நீந்தி சென்று கரையேறிய அவர்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாதாரத்தை சேர்த்து அந்த பொருளாதாரத்தின் வலிவின் காரணமாக நிலவளங்களை வாங்க ஆரம்பித்த பொழுது ஏராளமான பெண்கள் நான் நீ என்று பெண் கொடுக்க முன் வந்தார்கள். ஆனால் ஒரு இடத்திலே திருமணம் முடித்து, ஆனால் அவர்களுக்கு குழந்தை இல்லை. 1600 ஏக்கருக்கும் அதிகமான சொத்து சுகங்கள் தேடிவிட்ட பொழுது, பல்லாயிரக்கணக்கான கோடிகளை வந்த பொழுது, இவைகளை அத்தனையும் நான் கல்விக்காக அர்ப்பணிப்பேன் என்று சொன்ன செம்மல் பெருந்தகைதான் வள்ளல் கோமான் காதர் மொய்தீன் அப்பா அவர்கள். இதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். பொருளாதாரம் பெரிதல்ல, அல்லாஹுடைய அருளாதாரம் தான் பெரிது. அல்லாஹ் அவர்களுக்கு அருளாதாரத்தை அள்ளி எள்ளி கொடுத்தான் பொருளாதாரத்தின் மூலமாக. அந்த பொருளாதாரத்தை நாம் இந்த சமுதாயத்துக்காக வழங்கிறோம். அன்பானவர்களே, இந்த அரசு உளவுத்துறைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த பள்ளிக்கூடத்திலே பெண்கள் உயர்நிலைப் பள்ளியிலே கல்லூரியிலே ஏறத்தாழ 5000 7000 மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டாண்டு தோறும் ஏறத்தாழ 800 900 அல்லது 1000 பட்டதாரிகள் வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள். இது யாருடைய பொருளாதாரம்? வள்ளல் பெருந்தகை காதர் மொய்தீன் அப்பா அவர்களுடைய பொருளாதாரம். அதற்காக அத்தனையும் அவர்கள் தனக்கு வாரிசு இல்லை என்பதற்காக அத்தனையுமே அல்லாஹுடைய பாதையில் அர்ப்பணித்து விட்ட பெரியார் பெருமகனார் தான். இதை நாட்டுக்காக நாங்கள் அர்ப்பணித்தோம் என்பது மட்டுமல்ல, சமுதாயத்திற்காக. இந்த கல்விக்கூடத்திலிருந்து வெளியேறக்கூடிய ஆண்டாண்டு தோறும் பட்டதாரிகளிலே ஒரு 200 தான் முஸ்லிம்கள், மற்ற 700 பேர் இந்துக்கள் தான். மற்ற இந்துக்கு கிறிஸ்துவர்கள் அங்கே பட்டம் பெற்றுக் கொண்டு வெளியேறுகிறார்கள். இந்த நிலையெல்லாம் என்ன காட்டுகிறது? நாங்கள் சமுதாயத்திற்காக எங்களுடைய முன்னோர்கள் பாடி வழங்கினார்கள். அதை அனுபவிப்பவர்கள் முஸ்லிம் சமுதாயம் மட்டுமல்ல, ஏறத்தாழ 1000 பேர் பட்டதாக வெளியேறுகிறார்கள் என்று சொன்னால், ஆண்டாண்டு தோறும் வெளியேறுகிறார்கள் என்று சொன்னால், அதிலே 250 பேர் தான் முஸ்லீம்கள். மற்றவர்களால் நம்முடைய சகோதர சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்களுடைய வாழ்வும் சிறக்க வேண்டும், பட்டம் பெற வேண்டும், பதவி உயர்வுகளை பெற வேண்டும், நாடாள வேண்டும் என்பதிலே எங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கிறது. அந்த வகையிலே தான் இப்படி அள்ளி எண்ணி கொடுத்தார். இதை போல மின் வாரியத்திற்காக நிலம் வாங்குவதற்கு இடம் கிடைக்காத சூழ்நிலையை நீங்கள் தாருங்கள் என்று கேட்டார். அரசாங்கம் கையேந்தி நம்முடைய மக்களிடத்தில் பிச்சை கேட்டார்கள். அரசாங்கம் செய்து கொடுக்க கூடாதா? எங்களிடம் வரிப்பணங்களை வாங்கக்கூடியவர்கள் செய்து கொடுக்க கூடாதா? இந்த மக்கள் செல்வச் செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவரிடத்திலே நாம் கேட்போம் என்று சொல்லி அரசாங்கமே கேட்டது. அதற்காக மின்வாரிய நிலத்தை வாங்கி கொடுத்த நம்முடைய சமுதாயம் இன்னும் எத்தனை அடுக்கிக் கொண்டே போகலாம். இதற்காக இந்த கல்வி நிறுவனம் பக்கத்திலே நாம் வந்திருக்கிறோம். அதனுடைய நிலங்களின் ஆரம்பத்திலே கொடுத்தவர்கள் அசல் வானொலி பூங்கா என்பதுதான் அதற்கு பெயர். இந்த பெயர் வைக்கப்பட்டிருப்பது என்ன காரணம்? இதை கொடுத்தவர்களே முஸ்லிம்கள் தான். இந்த சமுதாயத்திற்காக கொடுத்தார்கள். கொடுத்துவிட்டு இந்த சமுதாய மக்களுடைய கல்வியை நாங்கள் அதன் மூலமாக பெறும் என்பதற்காக நான் கேட்கிறோம். அதே நேரத்திலே இங்கே படிக்கக்கூடிய ஆண்கள் பெண்களிலே கல்வி ஸ்மார்ட் பள்ளிகளில் எத்தனையோ கிறிஸ்துவ சமுதாய மக்கள், இந்து சமுதாயத்து பிள்ளைகள் எல்லோரும் நாம் சேர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் மட்டும்தான் படிப்போம் என்பதல்ல. இப்படிப்பட்ட உயிரை நோக்கங்களோடு இலட்சணைகளோடு நாம் இதற்காக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையிலே
இன்றைய அரசியல்வாதிகள் இதற்கான மூர்க்கத்தரமான வழிகளை பின்பற்றி இப்படி செய்வார்களே ஆனால் இதையெல்லாம் மேலிடத்திற்கு தெரியுமோ தெரியாது. இந்த ஒரு காலத்திலே இங்கே நம்முடைய சமுதாயத்திற்கு நம்முடைய ஊருக்கு கூட கருணாநிதி வந்திருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது வரலாற்று ரீதியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அவர்களை பற்றி வரலாற்று சொல்கிறது அவர்கள் சொந்த ஊர் திருவாரூர். அங்கிருந்து சென்னைக்கு செல்கின்ற பொழுது கையில் ரயிலில் செல்வதற்கு காசு இல்லாமல் ஓசி ரயிலில் சென்றவர்தான் என்று அவருடைய வரலாற்று புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஓசி ரயிலில் வந்தீர்கள், நாடாண்டீர்கள், மிகப்பெரிய கோடான ஒரு செல்வங்களை பெற்று திளைத்தீர்கள், எத்தனை ஆயிரம் கோடி அவருக்கு செத்து இருக்கிறது என்பதை இன்றைக்கு அவருக்கே தெரியாது, அவருடைய பிள்ளைகளுக்கு தெரியாது. இவ்வளவு செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்திற்கு அவர்களுக்கு நாம் கேட்பது ஒரு சின்னஞ்சிறிய ஒரு பிச்சை. நாங்கள் தான் இதனை கொடுத்தோம். இது எங்களுடைய சமுதாயத்துடைய பெண்களுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக கொடுத்தோம். எங்களுடைய சமுதாய மக்கள் பின்தங்கியவர்களாக இருக்கிறார்கள், கல்வியில் பின்பற்றவர்களாக இருக்கிறார்கள். அந்த சமுதாய மக்களுடைய மேம்பாட்டுக்காக எங்களுடைய முன்னோர்கள் செய்த உதவிதான் ஏறத்தாழ 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் கொடுத்த இந்த நிலத்தை இதையும் நாங்கள் அபகரித்து வாழ்வோம் என்று சொன்னால் இது நீதியா நியாயமா என்று கேட்க விரும்புகிறோம். கல்விக்கு கண் கொடுத்தவர்கள் அவர்கள் இந்த உலகம் மறந்ததில்லை, மதித்துதான் வாழும். அந்த அடிப்படையில் தான் வள்ளல் பெருமானால் காதல் மைதியின் அப்பா அவர்களுடைய 1600 ஏக்கர் நிலங்களையே கல்விக்காக அர்ப்பணித்து விட்டு எல்லா சமுதாய மக்களும் இன்றைக்கு கல்வியை கற்று வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வகையிலே தான் இன்ஷா அல்லாஹ் தொழுகைக்காக நேரம் கொடுக்கப்படுகிறது. சிறிது நேரம் தொழுது விட்டு பிறகு கூட சொற்பொழிவு கொஞ்சம் தொடரும். அதற்கு பின்னால் முழுமையாக இருந்துவிட்டு செல்வதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்வார்கள். அதை தாண்டி இங்கு தீர்வு வரவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்டத்திற்கு இந்த போராட்டக்குழு நகரும். நாம் ஏற்கனவே உலகத்துறைக்கு எச்சரிக்கை செய்திருந்தோம். என்ன செய்திருந்தோம்? 10 விதமான திட்டங்கள் வச்சிருக்கோம். பார்த்துக்கொள்ளுங்க. இது தர்ணா போராட்டம் நவீனமான சமூக நல்லிணக்கத்தோட உங்களுக்கும் எங்களுக்கான ஒரு பரஸ்பர நோக்கத்தோட எந்தவித சட்ட ஒழுங்கும் ஏற்படாத ஒன்றும் சட்டத்துறைக்கு ஒரு அழுத்தம் தராத ஒரு ஜனநாயக வழியில போராடக்கூடிய ஒரு தர்ணா போராட்டம் முதல் வகை. இரண்டாவது வகை இதை தாண்டி ஒன்று இருக்கிறது. அதை நாங்கள் நகர்ந்து போக எங்களுடைய மக்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் நீங்கள் இதற்கு மேலும் நீங்கள் வெத்தன போக்கை கடைபிடித்தீர்களானால் நாங்கள் அடுத்த அடியை எடுத்து வைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த போராட்ட குழு சார்பாக அறிவிக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் பேச்சு தொடரும். இதிலிருந்து 20 நிமிடங்கள் நாங்கள் உரையாற்றுவார்கள். அதற்கு பிறகு ஒரு 5 நிமிடம் கோஷம், அதற்கு பிறகு நீங்கள் வீடுகளுக்கு செல்லலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நல்ல ஒரு புனிதமான நோக்கத்திற்காக நாம் ஒன்று கொண்டிருக்கிறோம். கல்விச்சாலையை மூடுபடக்கூடாது, அது தொடர்ந்து இயங்க வேண்டும் என்பதும் அண்ணல் காந்தியடிகள் சொன்ன முன்வைத்த கருத்துக்களை நான் மீண்டும் சொல்கிறேன். ஒரு கல்விச்சாலையை திறப்பது 10 சிறைச்சாலையை மூடுவதற்கு சமம் என்று சொன்னார்கள். எனவே கள்ளன், கயவன், பொல்லாதவன், குடிகாரன், இப்படி அடிதடிக்காரர்கள் இருக்கக்கூடிய சிறைச்சாலையை மூடுவதற்கு சமம் என்று சொன்னால் இது எவ்வளவு உயர்வானது. நாம் அரசாங்கத்திடையே கேட்பது நாம் பொருளாதாரத்தை கூட அல்ல, நம்முடைய இடத்தை தான் நாம் கேட்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் கொடுத்தார்கள், அதே இடத்தை எங்களால் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக முயற்சி எடுக்கிறோம். இந்த அளவுக்கு அரசும் ஒத்துழைப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். காரணம், இன்றைக்கு நாங்கள் இங்கே கொடுக்கக்கூடிய இந்த செய்திகள் தமிழகம் முழுமை மட்டும் எல்லா இடத்திற்கும் சென்றடைவதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்வோம். அதே நேரத்திலே அன்பான உளவுத்துறை நண்பர்கள் கூட என்னுடைய இந்த பேச்சை கூட முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காரணம், நாங்கள் இந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்தை மட்டும் நம்பி நிற்கக்கூடியவர்கள் அல்ல, இறைவனுடைய அருளாதாரத்தை நம்பி நிற்கக்கூடியவர். அதன் அடிப்படையில் தான் எங்களுடைய
நற்குணங்களின் தாயகம் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வாழ்வியல் காட்டினார்கள். பலமார்ந்த நெறிமுறைகளை காட்டி சென்றார்கள். நாங்கள் நம்புவது அரசினுடைய இந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்தை மட்டுமல்ல, அருளாதாரத்தை நம்பக்கூடியவர்கள். இதற்கு உதாரணமாக நாம் அறிய வேண்டியது பத்ர் போர்க்களம். பத்ர் போர்க்களம் என்று சொன்னால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்னஞ்சிறிய ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டு பத்ர் களத்திலே மதீனாவிற்கு அருகாமையிலே எதிரிகளை சந்தித்தார்கள். பத்ர் களம் என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் 313 பேர் இருந்தார்கள். அந்த 313 பேர்களுடன் சண்டை துவங்குகிறது. பத்ர் களத்தில் எதனால் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று அலைந்து இருந்திருந்த மக்களுக்கு மத்தியிலே அறியாமையிருள் அங்கிங்கு எண்ணாமல் எங்கும் சூழ்ந்திருந்த காலகட்டத்திலே கல்லையும் மண்ணையும் கடவுள்களாக்கி கொண்டதே காட்சி என்று அலைந்து தெரிந்த மக்களுக்கு மத்தியிலே ஓரிரை கொள்கை எடுத்து சொன்னதன் காரணமாக நாடை விட்டு திரட்டினார்கள், அடிக்க துணிந்தார்கள், கொலை செய்ய திணித்தார்கள். இந்த நிலையிலும் கூட அவர்கள் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடைய வழிகாட்டுதல்படி அழகிய முன்மாதிரி நமக்கு சொன்னார்கள். உண்மையை ஓங்கி உரைத்தார்கள். அதன் காரணமாக அவருடைய படைகளில் அணியில் ஒன்றன் பின் ஒன்றாக மக்கள் கூடிக்கொண்டே இருந்தார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒழித்து கட்டுவதற்காக எவ்வளவு சூழ்ச்சிகள் அத்தனையும் தவிடுபடியானார். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த கைவர்கள் எல்லாம் அபூஜஹல் தலைமையிலே கூறினார்கள், இந்த முகமதை நம்மால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. காரணம், ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவராக இருக்கிறார். நாம் அவரை ஏதாவது பழி தீர்த்து விட்டால் நம்மை குடும்பத்தோட படியெடுத்து விடுவார்கள். அதனால் அவர்கள் தயங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த நிலையிலே முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கேவலப்படுத்தலாம் என்று நினைத்தார்கள். மிகுந்த கேவலத்திற்கு உள்ளாக்கவன் என்பதற்காகத்தான் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவிலே மக்காவிலே தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு 10 நாளைக்கு முன்னால் அறுத்து வைக்கப்பட்ட பிரம்மாண்டமான ஒட்டகத்தை வெயிலிலே காய வைத்து அதனுடைய நாற்றம் எடுத்த குடலை 10 பேர் தூக்கி வந்தார்கள். அபூஜஹல், உத்பா, உமையா, ஷைபா, வலீத், உக்பா, இப்படி 10 பேர் இருந்தார்கள். அந்த கைவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சுஜூதில் இருக்கும் தருணம் பார்த்து அந்த நாற்றம் எடுத்த அந்த ஒட்டகத்தினுடைய அடியை குடலை கொண்டு வந்து கொட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்களால் தாங்க முடியவில்லை. அவர்கள் விம்மி படைத்தார்கள். வேதனையால் மனம் உருகினார்கள். அவர்கள் நெஞ்சுருக்க அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய முடிந்ததை தவிர அவர்களால் எழுந்திருக்க முடியவில்லை. கௌபாவிலே சிலர் விரலிட்டு எண்ணக்கூடிய முஸ்லிம்களும் இருந்தார்கள். மெல்ல அந்த கௌபாவை விட்டு வெளியேறினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்கு சென்றார்கள். அங்கே அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து, அன்னை அவர்களே, உங்களுடைய தந்தை மிகுந்த கேவலமான முறையில் கௌபாவிலே வேதனை செய்யப்படுகிறார்கள். நாற்றம் எடுத்த அழகிய ஒட்டகத்தினுடைய பிரம்மாண்டமான குடலை கொட்டி இருக்கிறார்கள். எங்களால் உதவி செய்ய முடியவில்லை. காரணம், நாங்கள் எல்லாம் முனைந்து சென்று அல்லாஹ்வின் தூதரை காப்பாற்ற எத்தனித்தால் எங்களுடைய சிலைகளை வெட்டி எறிந்து விடுவார்கள், எங்களை எல்லாம் கொலை செய்து விடுவார்கள். அதற்காக நீங்கள் சென்று காப்பாற்றுங்கள் என்று சொன்ன பொழுது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா ஓடோடி வருகிறார்கள், அழுது கொண்டு வருகிறார்கள். கண்ணீர் கொப்பளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர் தன் தந்தையை பார்க்கிறார்கள். மீண்டும் அழுகிறார்கள். எடுத்து பார்க்கிறார்கள். அந்த ஒட்டகத்தோடைய அந்த பிரம்மாண்டமான குடலை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களால் அப்புறப்படுத்த முடியவில்லை. இந்த நிலையிலே மிகுந்த முயற்சிக்கு பிறகு சற்று ஒப்பனை அங்கே வெளியிலே தள்ளினார்கள். அதற்கு பின்னால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தலையை உயர்த்தினார்கள். குறைசி SIO இஸ்லாமிக் ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன் அவங்களுடைய நிர்வாகிகள் வந்திருக்காங்க. நாளைய தினம் பேசுவார்கள். இன்று ஒரு அறிமுகத்திற்காக வந்திருக்கிறார்கள். இந்த போராட்ட குழுவை ஆதரித்து ஒரு சில விஷயங்களை மட்டும், அதாவது நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், இந்த ஒரு அறிமுகத்திற்காக சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லுவாங்க. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக்குக. சலாத்தும் சலாமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்வில் பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்னும் வாழவிருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் நிறைவாக உண்டாவதாக. இஸ்லாமிய சமூகத்திற்கு நம்ம சொல்ல போனோம்னு சொன்னா, பெண்கள் வீதியில் இறங்கி போராடுறது சமீப காலங்களாக அதிகரிச்சுட்டு வருது.
காரணம் என்னன்னு சொன்ன, இந்த சமுதாயம் அந்த அளவுக்கு ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப சமீபத்த காலத்துக்கு முன்னால கூட நம்ம சிஏஏ போராட்டத்துக்கு எதிராக தமிழ்நாடு அளவுல கிட்டத்தட்ட 50-52 இடங்கள்ல என்ன நடத்துறாங்க, அந்த சிஏஏ என்ஆர்சி அந்த போன்ற புதிய சட்டங்களை எதிர்த்து அன்னைக்கு களமிறங்கின பெண்கள், நிறைய அரசியல் விமர்சகர்கள் சொல்ற வார்த்தை இதுதான். என்ன தெரியுமா? இஸ்லாமிய பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. இஸ்லாமிய பெண்கள் சுதந்திர போராட்டத்துல கூட அதிகமாக பங்கெடுத்தவர்கள் முஸ்லிமான ஆண்கள் தான். முஸ்லிமான ஆண்கள் தான் அதிகமாக ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப நீங்க ஒன்னு நல்லா விளங்கிக்கணும், வெள்ளையன்ட்ட போராடுறத விட இன்னைக்கு இருக்க கொள்ளக்காரங்கள்ட்ட நமக்கு போராட வேண்டிய அவசியம் நிறைய இருக்கிறது. வெள்ளையர்களை எதிர்த்து போராடுவதற்கு ஆண்கள் மட்டும் இருந்தால் போதும். ஆனால் இன்றைக்கு நம்மளோடு இருந்து கொண்டு நாங்கள் உங்களோடு இருக்கிறோம், நாங்கள் உங்களுக்காக வேண்டி எல்லாம் செய்கிறோம், உங்களை நாங்கள் வாழ்க்கை மேம்படுறதுக்காக வேண்டி எல்லாம் செய்கிறோம் சொல்லிட்டு கூட இருந்து குடிமறிக்கிற தந்திர அரசியலை இன்றைக்கு எல்லா கட்சிகளும் சர்வசாதாரணமாக செய்கிறது. அதை எதிர்கொள்ள முடியாத இஸ்லாமியர்கள், அதை பொறுத்து கொள்ள முடியாத இஸ்லாமிய பெண்களும் இந்த களத்திலே குதித்திருக்கிறார்கள். இது இன்றைக்கல்ல, இஸ்லாமிய பெண்கள் களமிறங்கியது இன்றைக்கல்ல. தேவையானால் அவர்கள் எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இவர்களெல்லாம் பார்க்கிற பொழுது சஃபிய்யா ரலியல்லாஹு அன்ஹா அந்த அம்மையாரை போன்று நமக்கு தோன்றுகிறது. நமக்கு தெரியும், ஹந்தக் யுத்தத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெரிய அகல தோண்டினாங்க. அந்த அகல தோண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவாசிகளை காக்கிற பொழுது பின்னால மலை வழியாக இருந்து என்ன செஞ்சாங்க, ஏறி வந்து அந்த இஸ்லாமிய பெண்களை கை வைக்க தாக்குற பொழுது அன்னை சஃபிய்யா ரலியல்லாஹு உட்பட நிறைய பெண்கள் தான் என்ன செஞ்சாங்க, அந்த கூட்டத்திற்கு பதிலடி கொடுத்து திருப்பி அனுப்பினார்கள். அந்த பெண்களை எந்த வீரத்தோடு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அவர்கள் வாழ்ந்தார்களோ அதே வீரத்தோடும் இன்றைக்கு இஸ்லாமிய பெண்கள் களமிறங்கி இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய பெண்கள் வீதிகளில் இறங்கினால், இன்னும் சொல்ல போனால் இந்த மார்க்கத்தினுடைய ஆணி வேற இஸ்லாமிய பெண்கள் தான். அன்னை கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்ற முதல் பெண்மணி. அன்னை சுமையா ரலியல்லாஹு என்பவர்கள் தான் இஸ்லாத்திற்காக வேண்டி ஷஹீதாக்கப்பட்டவர்கள். அந்த ஷஹீதினுடைய வாரிசுகளில் வந்த இந்த பெண்களுடைய போராட்டம் நிச்சயம் வெல்லும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இஸ்லாத்தில் எங்கெல்லாம் பெண்கள் களமிறங்கி இருக்கிறார்களோ, எங்கெல்லாம் பெண்கள் ஈமானை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி போராட்டத்தில் குறித்திருக்கிறார்களோ, இது பெரிய போர்க்களமாக மாற்றி இருக்கிறார்களோ, அங்கெல்லாம் அல்லாஹ் நிச்சயம் நமக்கு வெற்றியை தருவான் என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நம்மளுடைய இந்த இஸ்லாமிய இந்த பள்ளிக்கூடத்தை, இந்த ஷாஃபி மதரசாவை மீட்டெடுக்கக்கூடிய பொறுப்பு அதரையை சார்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல, தமிழகம் ஏன் இந்திய அளவில் உண்டான முஸ்லிம்களுக்கு இது பொறுப்பு இருக்கிறது. எப்படி நம் பாபர் மசூதியை இழந்து இன்றைக்கு பரிகரிக்கிறோமோ அதுபோன்ற இந்த சூழ்நிலையை இன்றைக்கு இந்த இமாம் ஷாஃபி மதரசா பள்ளிவாசல் இந்த பள்ளிக்கூடத்தை நாம இழந்துவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் இந்த கூட்டத்தை கபூல் செய்வானாக. அல்லாஹ் இந்த போராட்டத்தை கபூல் செய்வானாக. இந்த மக்களுடைய உறுதியான ஈமானின் காரணமாக அல்லாஹ் இவர்களுக்கு நிரப்பமான வெற்றியை தந்தருள்வானாக. எல்லா முஸ்லிம்களுக்கும் இதில் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து இஸ்லாமிய சகோதரர்கள் கட்சிகளை தாண்டி, தாங்கள் இருக்கிற இயக்கங்களை தாண்டி இதை முழுமையாக ஆதரிக்க வேண்டும் என்பதாக தஞ்சாவூர் கீழவாசல் முஸ்லிம்கள் ஜமாத்தின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. இந்த போராட்ட குழு சார்பாக உங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து, அன்புக்குரிய சொந்தங்களே, ஏற்கனவே அறிவித்ததுதான் கவுன்சிலர்களுக்கான நாளைய தினம் கடைசி தினம். அதாவது நாளை மாலை 6 மணிக்குள் அவர்கள் தங்களுடைய இந்த போராட்டத்துக்கு வலு சேர்க்க அவர்கள் தங்களுடைய ஆதரவை பதிவு செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்ய வலியுறுத்தி நாளை மறுநாள் இருந்து நாங்கள் எங்களுடைய அடுத்த கட்ட நகரை நோக்கி நடந்து செல்வோம். இது அன்பினுடைய கோரிக்கை அல்லது எச்சரிக்கை ஒன்று. அடுத்தபடியாக
சிறந்த பேச்சாளர்கள்லாம் நாளையிலிருந்து தான் வர ஆரம்பிக்கிறாங்க. அதனால பெண்கள் 4 மணிக்கெல்லாம் இங்க வந்துட்டா கொஞ்சம் எல்லாம் அசலுக்கு பிறகு ஆண்டி வந்துடுறாங்க. அதே மாதிரி நீங்களும் கூடுதலாக முன்கூட்டி வரதுக்கு பாருங்க. விரைவாக நம்ம அனுப்பிடுவோம். அடுத்தபடியாக சமூக வலைதளத்தில் பேசக்கூடிய என் அன்பு சொந்தங்களுக்கு எந்த ஒரு செய்தியுமே ஆதாரம் இல்லாம சொல்லாதீங்க. யார் மீது ஒரு குற்றம் சுமத்தாதீங்க. கேள்விப்படுவதெல்லாம் சொல்லிவிட்டால் நெரிசலா சொன்னாங்க மிகப்பெரிய புரியும். காலத்தில் பேசிட்டு வர விஷயங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு பேசக்கூடாது. உங்களுக்கு போராட்டம் சார்பாக ஒரு சின்ன ஒரு இதுதான். ஒருத்தரை குறித்து நம்ம பேசும்போது நம்முடைய நோக்கத்தில் மட்டும்தான் பேசணும், நம்முடைய பிரச்சனையை மட்டும்தான் பேசணும். அதை தாண்டி வேறு ஒரு வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தக்கூடாது. உதாரணத்துக்கு ஒருவரை நாம் அவர் செய்த தீமைகளை சுட்டி காட்டலாம், நம்முடைய பிரச்சனை தீர்வதற்கு அதை மக்களுக்கு எடுத்து கொண்டு போகலாம். அதை தாண்டி ஒரு சங்கி என்ற ஒரு பட்டமோ இல்ல இவர் பிஜேபியோட இணைந்து செயல்படுற என்ற ஒரு தேவையில்லாத இதங்களை எல்லாம் நாம சொல்ல வேண்டியதில்லை. சமூக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடியவங்க, நான் சொல்ற இந்த மக்களை சொல்ல, அவங்க என்ன செய்யறாங்க, அதாவது தன்னோட மனசுல என்ன படுதோ, தன்னுடைய அறிவுக்கு என்ன படுதோ அதையெல்லாம் பொறுத்தவரை பேசிட்டு போயிடுறாங்க. அது ஒரு கான்ட்ரவர்சியா போகுது, அது ஒரு பிரச்சனை ஆகுது. இப்போ இந்த போராட்டத்தை ஆரோக்கிய இந்த போராட்டத்தை சீர்குலைக்கிறதுக்காக ஒரு ஆள் சொன்னாங்க, எல்லாருக்கும் தெரியும், பொதுமக்கள் அப்படின்னு. என்ன பொதுமக்கள் யாரு பேர் எழுது, என்னதான் பேர் எழுது, தொடர்பு என்ன போகுது, மொத்த கணிதாசு போறாங்க தெரியுமா, அந்த மாதிரி பண்ணாங்க. ஒரு அதாவது சமூக நல்லிணக்கத்துக்கு சட்ட ஒழுங்குக்கு ஏதாவது ஒன்று பண்ணிடலாம், இந்த போராட்டத்தை எப்படியாவது திசை திருப்பிடலாம் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த வால் போஸ்ட் ஒட்டப்பட்டிருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் காவல்துறை என்ன செஞ்சு உடனடியாக அதுக்கான நடவடிக்கை இறங்கினாங்க. இறைவனுடைய கிருபையாக அப்படி ஒரு எந்த ஒரு குழப்பமும் ஏற்படல. அது மாதிரி பேசக்கூடியவங்க, சமூக வலைதளங்களை பேசக்கூடியவங்க போர் பேசுங்க. அதாவது அதை தாண்டி பேசுறாங்க, அது யாருக்கும் அந்த உரிமை கிடையாது. என்ன பேசணுமோ அதை பேசுங்க, விளக்கம் கொடுக்கணுமோ கொடுங்க, இல்லையா அமைதியா இருந்துருங்க. அதை விட்டுட்டு நம்மளே ஒரு கற்பனை செய்து கொண்டு இவர் இப்படித்தான் அப்படின்னு பேச வேண்டிய அவசியம் இல்லை. பிரச்சனை என்னவோ அதை பேசுங்க. என்ன பிரச்சனை செஞ்சாரு, எப்ப ஆரம்பிச்சாரு, என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு, ஊழல் என்ன பார்த்தாங்க, அதை மட்டும் பேசுங்க. சாட்சியா இருந்தா, அதாவது கண்ணால் பாக்குறீங்க, கூட இருந்து கேட்குறீங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் பேசுங்க, உங்களுக்கு உரிமை இருக்கு. எதையுமே பார்க்காம எதையுமே சொல்லாம நீங்களா ஒண்ணு கற்பனை பண்ணிட்டு பேசுறதுக்கு என்ன அனுமதி இருக்குது? யாருக்குமே அனுமதி இல்லை. யார் மீதும் குற்றம் சுமத்தக்கூடாது. அது யாராக இருக்கட்டும், எப்பேற்பட்டவங்களா இருக்கட்டும், பசாரங்களை பேசக்கூடாது, அவங்களோட சொல்லக்கூடாது. மக்கள் எவ்வளவு சொல்லுது. அதனால கேள்விப்படுறதான் கேட்டுட்டு இப்படிதான் அப்படிதான் பேசாதீங்க. நமக்கு தேவை நோக்கம் என்ன, இந்த கூட்டம் திறக்கப்படணும், கல்வி நிலையம் மீண்டும் கல்வி நிலையமா இயங்கப்படணும் அப்படிங்கிறத கோரிக்கையான அரசுக்கு வைக்கிறோம். அவ்வளவுதான். அரசு செவிசாய்க்கல் சொன்னா அரசு செவிசாய்க்கிற அளவுக்கு போராட்டத்தை ஜூனியப்படுத்தக்கூடிய அந்த தகுதி இந்த போராட்ட குழுக்கு இன்ஷா அல்லாஹ் உண்டு. அதனால அதை பத்தி யாரும் கவலைப்பட்டிருந்த நம்மளுடைய ஒரு தியாகம் தினமும் அமர்வதுதான். வேற உங்களிடத்துல நாங்க எதுவும் எதிர்பார்க்கலையே. குர்ஆன்ல கேள்விப்படையிலிருந்து அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ் சாட்சியானாக இருக்கிறான், அவர்களிடத்திலும் 1 ரூபாய் வாங்கியிருந்தாலும் அது எங்களுக்கு பச்சை ஹராம். இந்த கூட்டத்துக்கு வரை நான் போராட்டத்தில் நான் சொல்லிக்கிறேன். கல்விக்காக, மார்க்கத்திற்காக இங்கே கூடியிருக்கிறோம், இங்க எல்லாரும் வந்திருக்கிறோம், பொதுவான சிந்தனையோட தான் வந்திருக்கிறோம், பொது பிரச்சனைக்கு தான் வந்திருக்கிறோம். அவர்கள் பேசுறாங்க சொல்லிட்டு என்கிட்ட திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க, இதுக்கு விளக்கம் கொடுங்க, அதுக்கு விளக்கம் கொடுங்க. எல்லாருக்கும் விளக்கம் கொடுத்துருக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா பேசிட்டு இருப்பாங்க வாட்ஸ்அப்ல. அவங்களுக்கு மனசுல என்ன படுறதுதான் அதெல்லாம் விளக்கம் கொடுத்துட்டு இருக்க முடியுமா? நம்முடைய நோக்க சிதறிப்படாதா? அதனால அவர்களிடத்திலிருந்து இல்ல வேற இடத்திலிருந்து நாம 1 ரூபாய் வாங்கினாலும் பச்சை ஹராம். அதனால அவங்க பேசிட்டு போட்டோம், போதுமா, சொல்லியாச்சு. இந்த போராட்ட குழு எந்த வகையிலும் யாரிடத்திலையும் என்ன செய்யல, கூலிப்படையா வேலை செய்யல. அல்லாஹ் இடத்துல மட்டும்தான் கூலி எதிர்பார்த்து இந்த களத்தில் நிற்கிறோம். இதுக்கான வெற்றியை நிச்சயமா அல்லாஹ் தருவாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. அந்த நம்பிக்கையை அசல் வைக்கிறதுக்கு யாருக்கும் தகுதி கிடையாது. அதனால நாங்க அசல் ஆளும் கிடையாது, பயந்து போராளும் கிடையாது. எங்களுடைய நோக்கம் ஒண்ணுதான், எந்த பிரச்சனையும் இல்லாம அரசோட நாங்க மோதிட்டு அடிக்கிறோம். எங்களுக்கு எங்க வேலை இதானா, அரசோட மல்லு கட்டணும், அரசு துறையோட சண்டை போடணும், இந்த மக்களும் நீங்களும் வாங்கல நாங்களும் நீங்களும் பார்த்து போவோமா, அப்படியே எங்க வேலையா? அதெல்லாம் வேலை. நீ கைய வச்சுட்ட
முறை கைய வச்சுட்ட. நீ முறையா கை வச்சிருந்தா எங்களுக்கு இங்க வேலை இருந்திருக்காது. நீ முறை தவறி வந்ததாலதான் நாங்க என்ன செய்யறோம், இப்போ உனக்கு நாங்க அழுத்தம் கொடுக்கிறோம். இதுதான் எங்களுடைய நோக்கம். நீ திரும்ப 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 வேறு விதமான நடவடிக்கை நீ இறங்கினேன்னா மக்களை திரட்டுனா நீ அப்புறம் அதிராமட்டம் உலகமுள்ள பார்க்கிற அளவுக்கு நாங்க கம்பிக்கிற மாதிரி செஞ்சு கொடுப்போம். பார்த்துப்போம். உலகத்திற்கு அனுபவிக்க அவ்வளவுதான். நாங்க அமைதியான வழியில போராடுறோம். எங்களுடைய நோக்கம் ஒண்ணுதான், ஊட்டத்தை நாங்க கலைஞ்சு போயிடுவோம். அப்புறம் நீ உள்ள வந்து உட்கார்ந்து பேசு, அதிகாரியை கூப்பிடு, விதிமுறைகள் என்ன, கவர்மெண்ட் என்ன ஒரு குத்தகைக்கு இந்த நகராட்சி மூலமாக என்ன சரத்துகளை கொடுத்திருக்கு, அதை உட்கார்ந்து பேசுவோம். அதுக்கான ஒரு சுமூகமான தீர்வு எடுப்போம். அதை விட்டுட்டு வேறு விதமான இதுகள்ல வந்தீங்கன்னா நாங்க அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டோம். நாங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போடுவோம். அப்புறம் நீங்க எங்களை ஒரு இடத்துல பிரிக்க முடியாத அளவுக்கு நாங்க முழுமையான போராட்ட காலத்துக்கு நாங்க வருவோம். இப்பொழுது இந்த ரோடு எல்லாம் வாகனம் போய்கொண்டே இருக்குது, எந்த வித பிரச்சனையும் இல்லை. அப்புறம் நாங்க ஒரு சாலையை தேர்ந்தெடுத்து உட்கார்ந்தோம்னா அடுத்த சாதியும் பார்த்து மாதிரி உருவாக்கிட்டு போடுவோம். பார்த்து கொடுங்க. இதுதான் நம்ம சொல்ல வருது. அடுத்தபடியாக இறுதியாக நாளையிலிருந்து நட்சத்திர பேச்சாளர்கள் வருவாங்க. விரைவாக ஆண்கள் காலையிலே 7 மணிக்கெல்லாம் தொடங்கிடுது. தேவைகளை தெரிந்து கொள்வதற்காக இங்கே நாங்கள் வெகு தூரத்திலிருந்து பயணப்பட்டு வந்திருக்கிறோம். கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்திருக்கணும், காலதாமதமாக விட்டது. எங்களுடைய ஆதரவை, முழு ஆதரவை உங்களுக்கு தெரிவிப்பதற்காகத்தான் நாங்கள் இன்று வந்தோம் என்ற இந்த செய்தியை பதிவு செய்து, எங்களுடன் வந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய அறிஞராக இருக்கக்கூடிய மௌலவி முகமது ரியாசுதீன் பாகவி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். இமாம் ஷாஃபி நிறுவனத்திற்கு இந்த பள்ளிக்கூடத்தை ஒதுக்கி கொடுக்குவோம் என்ற வாக்குறுதியை கூட்டத்தின் வாயிலாக அறிவித்துள்ளார். ஆகையினால் உறுதி செய்யப்படும் வரை அன்பின் பொய்யா மொழி இல்லாமல் உண்மை மொழியாக இருக்க வேண்டும் சொன்னது என்பதை நாங்கள் இந்த போராட்டம் விரும்புகிறது. இதற்கான தகவல் வாட்ஸ்அப்பில் பரவி கொண்டிருக்கிறது. நம்முடைய போராட்ட குழுவும் காலையில் நாங்கள் அனுப்பி வச்சோம். அமைச்சரை பார்க்க ஒரு குழுவை அமைச்சு வச்சோம். இந்திய யூனியன் முஸ்லிம் குழு சம்பந்தப்பட்ட இயக்கத்தினர்களோட அவங்க போனாங்க, மனு கொடுத்தாங்க. அந்த கூட்டத்திலேயே அது அறிவிச்சிருக்கிறார். அதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும் வரை நாம் இந்த போராட்டம் தொடரும். சரிங்களா? அதுக்கு அறிவிப்பு செஞ்சுட்டாங்கிறதுக்காண்டி நாளைக்கு எல்லாம் சொல்லிட்டு அமைச்சர் சொல்லிட்டாரு அவ்வளவுதான் எல்லாம் வெற்றி ஆயிடுச்சுன்னு நினைச்சிடக்கூடாது. இந்த போட்டு திறக்கிற வரைக்கும் நாம இங்க வந்து போகணும். இஷா துறைக்கு போங்க, மற்ற விஷயங்களை இஷா துறைக்கு பிறகு பேசுவோம். மக்கள் தீரல் ஆர்ப்பாட்டம், போராட்டம், இது போராட்டம், உரிமை கோரும் போராட்டம், கண்டனங்கள் கண்டனங்கள், நகராட்சி மீது கண்டனங்கள், முறை மீறிய நகராட்சியே கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். கூட்டை தர கூட்டை தர கூட்டை தர கூட்டை தர வரம்பு மீறி போடப்பட்ட கூட்டை தர கூட்டை தர மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம், மன்னிக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம். தமிழக அரசு திமுக அரசு திமுக அரசு கவனம் செலுத்து கவனம் செலுத்து. அத்துமீறிய செயலின் மீது கவனம் செலுத்து கவனம் செலுத்து. வெல்லட்டும் வெல்லட்டும் தொடர் தன்னா போராட்டம், வெல்லட்டும் வெல்லட்டும். எத்தனை நாட்கள் ஆகியும் தீர்வு என்ன தீர்வு என்ன, சிறுபான்மை பயன்படுத்திய கல்வி நிலையத்தை திறந்து விடு திறந்து விடு திறந்து விடு. மாநில அரசு மாநில
போராடுவோம் போராடுவோம் தீர்வு எட்டும் வரைக்குதான் போராடுவோம் போராடுவோம் ஏற்றுக்கொள் 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 மக்கள் கோரிக்கை ஏற்றுக்கொள் ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் உறங்க மாட்டோம் உறங்க மாட்டோம் விடமாட்டோம் விடமாட்டோம் இறுதி வரை விடமாட்டோம் திறந்து விடு திறந்து விடு பேச்சுவார்த்தைக்கு முனைந்து விடு போராட்டம் போராட்டம் தொடரும் தொடரும் எல்லாரும் கவர் பண்ணுங்க. ஓகே ஓகே. Subscribe to Creativity channel, do like, share, comment and click the notification bell so that you will be notified every time we post a new video.